வணக்கம். சென்னிமலை ஆண்டவனின் அரும்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் மணிநையாவை வணங்கி இந்த ஜாதக பலன் சொல்லும் வகுப்பிற்கு, இலவச வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அனைவரும் நல்லா இருப்பீங்க. ஜோதிடம் ஒரு மகா அற்புதம், மகா எளிமை. ஆனால் ஜோதிடத்துல பலன் சொல்லுதல் என்கின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. ஒரு ஜாதகத்தை நம்ம இது வரைக்கும் பாடம் நடத்துகிறோம். திடீர்னு ஒரு ஜாதகத்தை போடுறோம், ஆய்வு ஜாதகம். அந்த ஆய்வு ஜாதகத்துக்கு நம்மளுடைய குழுவில் இருக்கிறவங்க எப்படி பலன் சொல்றாங்கன்னு பார்த்தா, பொத்தாம் பொதுவான பலன்களை சொல்லும் பொழுது வெற்றி பெற முடியுமானா முடியாது. வர்றவங்க இதுக்காக தான் வந்தாங்க, இதுதான் அவங்க கேள்வி, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையா சொல்ல முடியலைன்னா ஜோதிடம் பல நேரங்கள்ல நம்பிக்கையற்றத்தனமா, நம்பிக்கை இல்லாததான் மாறும். ஸோ முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வரணும்னா ஜோதிடத்துல நம்ம நல்ல பலன் சொல்லணும். ஒருத்தருக்கு வாடிக்கையாளர் வரலன்னா அது காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க சரியான பலன் சொல்லினா. நீங்க பலன் சொல்வதற்கே உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க எப்படி ஜோதிடத்துல ஒரு நல்ல விஷயங்களுக்குள்ளார போக முடியும்? பொதுவா பலன் சொல்லுதல் தான் இது. இப்ப பாருங்க, உங்க எல்லாரையும் ஒரு கேட்கிறேன், எல்லாரையும் ஒன்று கேட்கிறேன். காரகத்துவங்களுக்குள்ளார ஜோதிடம் இருக்குது, நட்சத்திரத்துக்குள்ளார ஜோதிடம் இருக்குது, பாவத்துக்குள்ளார ஜோதிடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த காரகத்துவங்கள் நண்பர்களே, இதை எப்படி இயக்குனா எப்படி பலன் வருது அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணமா ஒன்று சொல்றேன். இப்ப சூரியன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? சூரியன்னா அரசு, சூரியன்னா அரசாங்கம், தலைமை, தலை, மூத்தவன், மூத்தவள், இது கூரை, ஓடு, வனம், காடு, இப்படி எல்லாம் சொல்லிட்டே வருவீங்களா? சிவன், இப்படி எல்லாம், தேர், வாகனம், 7 குதிரைகள் பூட்டி வண்டியில போறாரு, வாகனம், தலைமை, அடங்காமை, அரசன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவீங்களா? சொல்லுவீங்களா? எல்லாமே சொல்லுவீங்க தானே? சூரியனுக்கு ஒரு 200 காரகத்துவம் இருக்கு, 300 காரகத்துவம் நம்ம கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 காரகத்துவங்கள் இருக்குது. அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் ஒரு ஜாதகத்துல ஒரு மேச லக்னம், லக்னத்துக்கு 4ல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே சொல்லுவீங்களா? 4ல சூரியன் இருக்குது அப்படின்னா இப்படி அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப 4ல சூரியன் இருக்கு, மேச லக்னம். 4ல மேச லக்னம், கடகத்துல சூரியன் இருக்கு. கடகத்துல சூரியன் இருக்குது. 4ஆம் இடம் என்பது வீடு, 4ஆம் இடம் என்பது கல்வி. அப்போ 4ஆம் இடம் என்பது வாகனம், 4ஆம் இடம் என்பது பதவி, 4ஆம் இடம் என்பது அம்மா, 4ஆம் இடம் என்பது சொத்து. இதானே சொல்லுமா இல்லையா? இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் ஒரு காரகம் எடுத்துக்கிட்டீங்க, சூரியன் 4ல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாய், மூத்தவர். தாயின்னு சொன்னா மூத்தவர்னு சொல்லணும். தாயின்னு சொன்னா மூத்தவர்னு சொல்லணும். அதே அந்த மூத்தவரை எப்படி மாத்திரம் பாருங்க. அதே சில பேர் சொல்றாங்க இல்லையா, மேச இப்போ ஒரு லக்கணம் போட்டா 4ல நீங்க சூரியனை வச்சா நீங்க நட்சத்திரங்கள் நம்ம இப்படி போற பாவங்கள் இயங்கலன்னு சொல்றாங்களே. இப்ப அதை மாத்திரம் பாருங்க.
அதே மேஷ லக்னம்னு எழுதிக்கோங்க. 4ல சூரியனை போடுங்க. அதை வந்து ஆயில்யத்துல போடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்துல போடுங்க. இப்ப என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும்? ஆயில்யம்ங்கிறது இந்த மேஷ லக்னத்துக்கு 3க்கும் 6க்குரிய சாரமா. அப்போ தாய் இளையவங்களா இருந்தா கூட மூத்தவங்க போல நடந்துக்குவாங்க அப்படின்னு. அவங்க மூத்தவங்களாவே பிறக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 3ஆம் அதிபதி சாரமா இருக்கா இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். இருக்கலாம் தானே? ஆமாங்கய்யா. அதே 3க்கும் 6க்கும், அதுலயும் குறிப்பா 6க்குரியவன் சாரம். ஏன்னா அந்த கடகம்ங்கிறது பெண் வீடு. 6க்குரியவன் சாரம்னா, 6க்குரியவன் சாரம்னா வேலையில இவர் கவர்மெண்ட் ஜாபுக்கு எழுதுவாரு. கவர்மெண்ட் ஜாபுக்கு எழுதுவாரு. குறிப்பா இவர் 2-3 டைம் கவர்மெண்ட் ஜாபுக்கு எழுதுவார். அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா சூரியன்கிற கவர்மெண்ட் வேலைக்கு இவர் எழுதுறார். சூரியன் போய் 6ஆம் அதிபதி சாரத்துல இருந்ததுனால கவர்மெண்ட் ஜாபுக்கு இவர் பரீட்சை எழுதுகிறார்னு அர்த்தம். பரீட்சை வேலை கிடைக்குமானா அந்த 6ஆம் அதிபதி புதனை பார்க்கணும். எழுதுவார் அப்படிங்கிறதுக்கு 6ஆம் அதிபதி சாரம். வெற்றி கிடைக்குமா அப்படின்னா அந்த 6ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இவர் குறைஞ்சபட்சம் வெற்றி பெற்றத கூட எத்தனை தடவை முயற்சி பண்ணணும்? எத்தனை தடவை? 3 டைம்ங்க. யாரு சொல்றது 3 டைம்? தாமருங்க. ஏன்? 3ஆம் அதிபதி சாரம், அதனால 3 டைம் சொல்லணும். ஏன்னா உங்களை கேள்வி நான் கேட்காம சும்மா நான் சொல்லி கொடுத்து என்ன ஆகி போச்சுன்னா, உங்களுக்கு ஜோதிடம் சொல்றது எப்படின்னே தெரியாம போயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இவர் கவர்மெண்ட் ஜாப் எழுதுவாரு, வந்தோன்னு அசத்தனம். நீங்க கவர்மெண்ட் ஜாப் எழுதுவீங்க, 3 டைம் முயற்சி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். கிடைக்குமா கிடைக்காதானா அந்த புதன் நல்ல நிலையில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த புதன் நல்ல நிலையில் இருக்காருன்னு வச்சுங்க. சிம்மத்துல இப்ப புதன் இருக்கு. இப்ப என்னது 6ஆம் அதிபதி 5ல வந்துருச்சா? அப்ப கிடைக்கும்னு சொல்லலாம்ல. அதிர்ஷ்டஸ்தானங்கள் 1, 5, 9 இது அதிர்ஷ்டஸ்தானங்கள். அதிர்ஷ்டம்ங்கிறது எப்படி இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் லக்கணம், அதனாலதான் லக்னா அதிர்ஷ்டமா, அதனால லக்கணம்னு வச்சுட்டா. 1 5ஆம் இடம் 9ஆம் இடம் இது ஒரு அதிர்ஷ்டஸ்தானங்கள். இது அதிர்ஷ்டஸ்தானம். இது வந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு கிரகமோ ஒரு ஒரு ஏதாவது வந்து அந்த 5ஆம் அதிபதி எங்கேயாவது இருந்தாவும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. 9ஆம் அதிபதி இருந்தா பாக்கியத்தை கொடுப்பார். பொதுவா லக்னம் 5, 9களில் ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் சார்ந்து ஜோதிடம் சொன்னா, அதாவது நீங்க இதெல்லாம் வெற்றி பெறுவீங்க, கிடைக்குங்க அப்படின்னு சொன்னா கிடைக்கும்னு அர்த்தம். கூட குறைய கிடைக்கிறதுக்கு அந்த டிகிரி எல்லாம் காரணம், அதெல்லாம் பெரிய மேல்நிலை வகுப்பு. ஆனா சாதாரணமா பலன் சொல்றதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 1ல என்ன இருக்குது, 5ல என்ன இருக்குது, 9ல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லாருமே திரிகோண ஸ்தானங்களை பார்க்கறாங்க. திரிகோணம் பார்க்கணும். அதை அடுத்து என்ன பண்ணணும்? 4, 1, 4, 7, 10 பார்க்கணும். இந்த 4, 7, 10 பூராமே உழைப்பினால் கிடைப்பது. தெய்வத்தால் ஆகாதெனும் தன் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இந்த 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் என்னது? நம்மளுடைய உழைப்புனால கட்டாயம் அடையலாம். அதுக்கு இறைவனோட சப்போர்ட் உண்டுன்னு அர்த்தம்.
எப்பவுமே ஒரு ஜாதகம் வந்தோடனே முதல்ல பார்க்க வேண்டியது 159, ரெண்டாவது பார்க்க வேண்டியது 4, 7, 10, மூணாவது பார்க்க வேண்டியது 3ஆம் இடம், 11ஆம் இடம், இதெல்லாம் நாலாவது பார்க்க வேண்டியது 2ஆம் இடம். அப்போ ஒரு ஜாதகத்தை ஒன்று போட்டா அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லக்கூடிய தன்மைகள்ல நீங்க நிறைய பேர் தவறுறீங்க அப்படின்னு தெரியுது. இப்போ உதாரணமா ஒரு ஜாதகம் போடுறேன், நீங்களாம் பலன் சொல்றீங்களா? எத்தனை பேர் பலன் சொல்ல தயாரா இருக்கிறீங்க? கேள்வி கேட்க தயாராக இருக்கிறீர்களா? இல்ல உங்க ஊர்ல உங்களுடைய இதுல உதாரண ஜாதகம் யாராவது கொடுக்க விரும்புகிறீர்களா? யார் யாரெல்லாம் கை தூக்குங்க, அவங்களுக்கு நான் ஒன்று செலக்ட் பண்றேன். இல்ல கொடுக்க விரும்புகிறேன்னு அப்படியே சொல்லுங்க. யார் யாரெல்லாம்? ஐயா கொடுக்க விரும்புறேங்க ஐயா. ஐயா கொடுக்க விரும்புறேங்க ஐயா. பார்க்கலாம். ஐயா நானும் விருப்பப்படுறேன். சாப்பாடுகள் நிறைய இருக்குங்க ஐயா. என்னங்க? இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் செமையா நம்முடைய எத்தனை பேர் பாப்போம். இத்தனை பேர் வந்து ஜாதகத்தை அப்படியே போனீங்கன்னாக்கா பலன் சொல்லுவதற்கு கேக்குறீங்க. லெப்ட்ல போனா ஹோட்டல். சரி, ஒவ்வொருத்தரா நம்ம வருவோம். முதல்ல ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு போடுவோம். போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து எப்படி எல்லாம் வருது அப்படிங்கிறத முயற்சி பண்ணுவோம். சரி, இப்போ வந்து ஒருத்தரோட ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். அருணாச்சலம் சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா என்னுடைய மனைவி ஜாதகத்தை சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க. 1 மார்ச் 1986. 11:55 AM ஐயா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ம் 11:55 AM. பிறந்த ஊருங்க? கோயம்புத்தூருங்க ஐயா. இது உங்க பெண் ஜாதகம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. ரிஷப லக்னங்க, துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் இல்லைங்களா? எங்க அவர் போயிட்டாரா? அருணாச்சலம்
ஐயா ஐயா சரி. இருக்குங்க ஐயா அப்படியே லைன்லயே இருங்க. இருக்குங்க ஐயா. இந்த ஜாதகத்தை இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் போட்டு காமிக்கிறேன். நீங்களாம் பலன் எப்படி வருதுன்னு பாருங்க நண்பர்களே. ஆதித்யா, ஆதித்யா, ஐயா இந்த ஜாதகம் அனுப்புறேன். சரிங்க. இதை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. அனுப்பிச்சேன் பாருங்க. எண்பத்தாறு. நண்பர்களே, ரிஷப லக்னம். இவங்க வந்து சஷ்டி திதியில பிறந்திருக்கிறாங்க. சஷ்டி திதினா மேசமும் சிம்மமும் திரிசூனி. இவங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி வேணுமா உங்களுக்கு இருக்காது? நடக்கக்கூடிய தசா புதன் திசையில புதன் புத்தி நடக்கு. புதன் திசையில புதன் புத்தி நடக்கும். இந்த ஜாதகத்துக்கு நீங்க யாராவது பலன் சொல்றீங்களா இல்ல நானே சொல்றேன்? வந்த உடனே டக்குன்னு உங்களுக்கு தெரியணும் ஒரு விஷயம். அந்த விதிகளை சொல்லி கொடுங்கய்யா. நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க யாராவது சொல்லணும்ல, ஜாதகத்தை பார்த்தா ஏதாவது தெரியணும்ல. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் ஏதாவது வந்திருக்கு சார் அந்த அம்மாக்கு? ஐயா வயதோட்டம் 4ஆம் இடத்துல போகுதுங்கய்யா. 4ஆம் அதிபதி 10ல் இருக்காருங்கய்யா. 4 4ஆம் அதிபதி 10ல் இருக்காருன்னு சொன்னா நான் இப்படி போய் வர ஜாதகர்கிட்ட 4ஆம் அதிபதி 10ல் இருக்காரு சார் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா யாராவது? சூரியன் திக்பலம். சரி, 10ல சூரியன் திக்பலம் எப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்க. என்ன பலன்? என்ன பலன்? திக்பலம். சரி, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வந்திருக்கு சார் அந்த அம்மாவுக்கு. இப்ப எதுக்கு சார் நோய் எடுக்கிற அளவுக்கு? இப்ப நோய் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஐயா லக்னங்கய்யா, லக்னம் ரிஷப லக்னங்கய்யா. லக்னாதிபதி வந்து சூரியன் கூட உட்காந்துருக்கிறதால இவங்க வீட்டுக்கு மூத்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. கூட குருவும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. சரி, இப்ப வந்து நீங்க இப்ப உங்களை கேட்கறேன், இவங்களுக்கு மூத்தவங்க வந்து யாரும் ஐயா இருங்க சார், ஐயா சொல்லுங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. இப்ப லக்னாதிபதி அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி 10ல உட்கார்ந்து இருந்தா
அது மூத்தவங்களா? இல்ல லக்னாதிபதி சூரியன் கூட சேர்ந்ததுனால மூத்தவங்களா? ஐ ஏன் ஏன் அங்க வந்து 11ஆம் அதிபதி சேர்ந்தா இருக்குது? ஐயா சூரியன் கூட இருக்கிறதால நான் எடுத்தேங்க. குருவும் சேர்ந்து இருக்கிறதால மூத்தவங்கன்னு சேர்த்து சொன்னேங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இல்லைங்க, குருவும் தான் மூத்தவங்க இருக்கலாம்ல. இருக்கலாங்கய்யா. மூத்த மூத்தவங்க சகோதரனோ சகோதரியோ இருக்கலாம்ல. இருக்கலாங்கய்யா. இவங்க கூட பிறந்ததுமே வந்து 3 பேரா இருக்கலாங்கய்யா. அதுல ஒருத்தர் போய் 2 பேரா இருக்கலாங்கய்யா. மாந்தி இருக்கிறதால. அது அப்புறங்க, நீங்க மூத்தவங்கன்னு சொன்னீங்களே, இவங்க மூத்தவங்களா? ஆமாங்கய்யா. கன்ஃபார்மா மூத்தவங்க தாங்கய்யா. இப்ப நான் சொல்றேன் இவங்க மூத்தவங்க இல்ல, இளையவங்க. அருணாச்சலம், இந்த ஜாதகர் இளையவரா மூத்தவரா? ஒரு ஐயா அக்கா இளையவருங்க ஐயா. எப்படி? கரெக்டுங்கய்யா. கரெக்ட்னா நான் சொன்னது கரெக்டா, நீங்க சொன்னது கரெக்டா? நீங்க சொன்னது தாங்க கரெக்ட். குரு பாதம் தானேங்க எப்பவும் கரெக்ட். குரு இல்லைங்க, குரு இல்ல. லக்னாதிபதி 10ல தானே போய் உட்கார்ந்துருக்குது. 10ல உட்கார்ந்துருக்குது. ஆனா 7ஆம் அதிபதியான செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொள்கிறார். 7ஆம் அதிபதியான செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ இந்த ஜாதகர் 2வது பிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 11ஆம் இடத்துல புதன் போய் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப மூத்த சகோதரமோ சகோதரியோ கட்டாயம் இருக்கும். அதுலயும் குறிப்பா மூத்த சகோதரி இருக்க வாய்ப்புண்டு. ஏன்னா பெண் வீடுங்கிறதுனால அந்த 11ஆம் அதிபதியும் போய் சூரியனோடு இருக்கிறதுனால நிச்சயமா இவங்களுக்கு மூத்த சகோதரி இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். சார் சொல்லுங்க, இவங்களுக்கு மூத்த சகோதரி இருக்கிறாங்களா? ஆமாங்க ஐயா, 100% உண்மை. மூத்த சகோதரி இருக்காங்க ஐயா. எப்படி நண்பர்களே? இப்ப பாருங்க, லக்னம் 10ஆம் இடத்துக்கு போகுது, லக்னாதிபதி. அந்த சுக்கிரன் பூரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார். பூரட்டாதி அப்படின்னா பூரட்டாதி அப்படின்னா இது 8ஆ 11ஆ அப்படின்னு பார்த்தா அது ஆண் வீடு. 8ஆம் அதிபதி சாரம் தான் வாங்கியிருக்கு. 11ஆம் அதிபதி சாரம் வாங்கவில்லை. 11ஆம் அதிபதி சாரம் வாங்கவில்லை. அப்போ 11ஆம் அதிபதியோட சேர்ந்திருந்தா மூத்த சகோதரமோ சகோதரியோ இருக்கணும். 11லயே புதன் வேறு இருக்குது. அப்ப கட்டாயம் மூத்தது ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்ப 7ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொள்ளுது. 7ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளுது, 9ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளுது. அப்போ நிச்சயமா இவங்க 2வது பிறப்பா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னாலும் இவங்க 3வது பிறப்பா கூட இருக்கலாம் ஒழிய மூத்தவங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப எப்படி புரியுதுங்களா? லக்னத்தையும் பார்க்கணும், லக்ன அதிபதியும் நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். சரி, இப்ப பாருங்க, இப்ப என்னுடைய ஸ்டைல் நான் பலன் சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் நீங்க பாருங்க. இவங்க வீட்டுல இந்த ஜாதகியினுடைய வீட்டுல மேஷம், மேஷம் ரிஷபம், சிம்மம், ரிஷபம், சிம்மம், கும்பம், ரிஷபம், சிம்மம், கும்பம், மிதுனம் ஆகிய ராசி லக்னங்கள் இருக்கும். கட்டாய ராசி இருக்கும். ஐயா 100% உண்மைங்க ஐயா. இருக்குங்க ஐயா. நீங்க சொன்ன எல்லாமே இருக்குங்க ஐயா. அதுலயும் பாருங்க, சிம்மத்துல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசி கட்டாயம் இருக்கும்னு நான் சொல்லலாம். ஏன்னு சொல்லுங்க பாக்கலாம் யாராவது. சூரியனால அஸ்தமனமா இருக்குங்க லக்னம். நான் சொல்றேன்
சிம்ம ராசியில அதுலயும் குறிப்பா மக நட்சத்திரத்துல இவங்களுடைய குழந்தை ஒண்ணு இருக்குதுன்னு நான் சொல்றேன். இது கரெக்டா இருந்ததுன்னா நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொள்கிறீர்கள்? சிம்ம ராசியில மக நட்சத்திரத்துல ஒரு குழந்தை இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். ஐயா, அவர் பேர் என்ன? அருணாச்சலம் ஐயா. ஐயா இருக்குங்க ஐயா. ஐயா இருக்குங்க ஐயா. அதுவும் உங்க பெண் குழந்தையா? ஆமாங்க ஐயா, பெண் குழந்தை தாங்க ஐயா. அதுவும் 2வது குழந்தையாங்கய்யா? ஆமாங்க ஐயா, 2வது பெண் குழந்தை தாங்க ஐயா. என்னையா பண்ணிக்கலாம்? நண்பர்களே, எப்படின்னு தெரியுமா? ஐயா ரூல் சொல்லி கொடுங்க ஐயா. ரவுல்ல நாங்க கிளாஸ் தாங்க சொல்லுவோம். இலவச கிளாஸ் எதுக்குன்னு சொல்லணும்? இப்போ ஒன்லி அஸ்தின்னு மட்டும் போயிடுவோம். சரிதானே? இலவச சொல்லக்கூடாது தானே? இவ்வளவு தூரம் பார்க்கிறீர்களே, ஒருவருக்கு கூட இந்த டெக்னிக் புரியலையா? புரியலையா? ஐயா இந்த கேது பாக்குறதுனால கேது மட்டுமா சிம்மத்தை பாக்குது? குரு சூரியன் எல்லாம் பாக்குதுங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வேல்யூபிள் இருக்குமா இல்லையா? ஆமா, இருக்குமா இல்லையா? அதான் இருக்குங்க. அதான் ஆனா யோசனை. அப்போ சிம்ம ராசின்னு அவர் இருக்குதுன்னு சொல்லிட்டாரா? ஆமா, இப்ப நம்ம சொன்னோம் ரிஷபம் சிம்மம் இருக்கும்னு சொன்னோமா? ஆமா. ரிஷபம் சிம்மம் மிதுனம் இதெல்லாம் இருக்கும்னு சொன்னோமா? கும்பம் ஆமா. இதெல்லாம் இருக்கும்னு சொன்னோம். ஆமா, ஆமாங்க சொன்னோமா? ஐயா, சொன்னா எல்லாமே ஒரு இருக்குங்க. சிம்மம் இருக்குன்னு சொல்லிட்டாரா? ஆமாங்க, சொல்லிட்டாரா? இப்ப கேது பாக்குதா? அத ஆமாங்க, சுக்கிரனும் பாக்குதா? ஆமாங்க, குருவும் பாக்குதா? ஆமாங்க, சூரியனும் பாக்குதா? ஆமாங்க. பாக்குதா இல்லையா? பாக்குதுங்க. இப்ப மக நட்சத்திரம் இருக்குன்னு சொல்றதுல என்ன கஷ்டம்? அதான். ம்? அல்ல இது இந்த இத்தனை கிரகம் பாக்குறதுனால கரெக்டா பர்டிகுலர் பண்ண முடியல. அது இப்ப சுக்கரன் பர்டிகுலரா பாக்குறதுனால இத்தனை கிரகம் பார்த்தா கட்டாயம் சொல்லலாம். சுக்கரன் பாக்குறதுனால பூரணம் இருக்குன்னு கூட சொல்லலாம்ல. ஏன் ஃபர்ஸ்ட் பாக்குறது கேது தானே? 10ஆம் கேது இடத்துல தானே கேது சுக்கிரன் வலிமை. பாக்குது. கேது ஆமா, தானே முதல்ல பாக்குறது கேது தானே பாக்குது. சரிங்க. இவங்க எல்லாத்துக்கும் முந்தி பாக்குறவர் யாரு? கேது தான் பாக்குறாரு. அப்ப மகன் இருக்குன்னு சொல்லாம கூடாதா? சொல்லாங்க. ஏன் சொல்லல? கண்டிப்பா சொல்லலாமையா. அப்ப நீங்க எல்லாம் எங்கேயோ விடுறீங்கன்னு தானே அர்த்தம். ஆமாங்க, இத்தனை கிரகங்கள் ஒரு இடத்த பார்க்கும்போது, இத்தனை ஒளிகள் ஒரே ஒரு ராசியை வந்து தாக்கும்போது, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகமும் அங்க பார்க்கும்போது, ஏன் நாம இந்த இடத்துல சொல்லக்கூடாது? இப்ப குருஜி சொன்னா கரெக்டா இருக்கா இல்லையா? 4ஆம் வீட்டை பாக்குறதுனால அம்மா மகம்னு கேட்கிற மாதிரி தவிர, அது 5ல பாக்குறது குழந்தை மகத்துல இருக்குன்னு இப்படி சொல்றீங்க குருஜி. அது புரியலையே. ஏன் குரு இருக்குல்ல சாமி? குரு தானே குழந்தை. ஓகே ஓகே குருஜி. குரு தானே குழந்தை. ஓகே. 5ஆம் அதிபதி குழந்தை, குரு குழந்தை. அந்த 5ஆம் அதிபதியும் போய் நேரா குரு வீட்டுல தான் இருக்குது. ஏன் சொல்லக்கூடாதா சாமி? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுன்னா சொல்லிருங்க. நான் வேணா வெளியே வந்து நீங்க வேணா சொல்லுங்க. நீங்க சொன்னது சரின்னா ப்ரூவ் ஆயிடுச்சு குருஜி. இப்ப நாங்க விளக்கிக்கிறதுக்காக கேட்டுக்கிறோம். இல்லைங்க, நீங்க குருனா குழந்தைன்னு காரகத்தில் படிச்சது இல்லையா? 5ஆம் அதிபதி போய் ஒரு இடத்துல நிக்கிறாருன்னா அந்த வீட்டு அதிபதி குருவா இருக்கும்போது அவர் அந்த வேலையை செய்ய மாட்டாரா? கார்த்திக் பேசுற மாதிரி ஏன் செய்ய மாட்டாரா? ஏன் நண்பா செய்யக்கூடாதா? செய்யலாங்க, செய்யலாம் தானே? செய்யலாங்க.
இதை ஐயா விடவே நீங்க இன்னொன்னு சொன்னது சொல்றேன். மட்டும்தான் ஐயா இருக்கு. இதை விடவே இன்னொன்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் லக்னத்தை பார்த்தீங்கல்ல, ஆமாங்க. ஒருத்தராவது இது வரைக்கும் சார் இவங்க இளைய குழந்தை தான் அப்படிங்கிறதுக்கு லக்கணம் வாங்கின புள்ளியை பார்த்தீங்களா? 3ஆம் ரோஹிணி சாரத்துல இருக்குதுங்க. 3ஆம் அதிபதி சாரத்துக்கு இருக்குல்ல, அதை கவனிச்சிங்களா யாராவது? அந்த வர்க்கோத்தரம் அந்த நினைச்சுட்டு பாதாச்சாரம் கொடுக்குமா? அதையும் உங்களுக்கு ஒளிர வைக்கணுமா? இல்லை உங்களுக்கு டிகிரி பார்த்து தெரியலையோ? அந்த பாதாச்சாரம் கொடுக்கணுமா? கொடுக்கட்டுமா பாதாச்சாரம்னு கேட்டேன். ம் இப்ப 2ஆம் இடம் குடும்பமா? ஆமாங்க. 2ஆம் இடம் குடும்பம். குடும்பம். இப்ப 2ஆம் அதிபதியான புதன் அது போய் 11ல இருக்கா? ஆமாங்க. அது வாங்கின சார்னு சொல்லிடுற கேட்டுங்க நண்பர்களே. உத்திரட்டாதி 1ஆம் பாகத்தில் இருக்கு. 2ஆம் அதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானம். அது உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளது. அது 11ல் உள்ளது. அப்படின்னா இந்த பெண் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையுமா இல்ல தோத்துக்கிட்டு போயிருமா? வளர்ச்சி அடைவீங்க. வளர்ச்சி அடைமையா? லக்னாதிபதிக்கு 2ல தான் இருக்கு. லக்னாதிபதிக்கு 2ல இருக்குல்லங்க. லக்னாதிபதிக்கு மட்டுமா 2ல இருக்குது? சூரியன் குரு சூரியனுக்கு 2ல, குருவுக்கு 2ல இருக்கா? சுக்கிரனுக்கு 2 இருக்கா? இருக்குங்க. இருக்குங்கய்யா. லக்னத்துக்கு 11 இருக்குங்கய்யா ஸ்தான பலத்துல. ஸ்தான பலத்திலே 11. சரி, இப்ப 2 பார்த்தா உடனே என்ன பார்க்கணும் இந்த வயசுல? வருமானத்தை 7 பார்க்கணுமா இல்லையா? ஆமாங்க. 2 பார்த்த உடனே இந்த வயசுல எதை பார்க்கணும்? 7 கல்யாணம் ஆயிருக்குமா ஆயிருக்காதா பார்க்கணுமா இல்லையா? ஆ. இப்ப செவ்வாயும் சனியும் லக்னத்துக்கு 7ல இருக்குது. அப்படின்னா 2ஆம் அதிபதி 11ல நீசத்தன்மையில் இருக்காரு. 7ல செவ்வாய் சனி இருக்குது. அப்ப இவங்களுக்கு லேட் மேரேஜ் சொல்லாமா கூடாதா? சொல்லலாங்க. ஐயா சொல்லலாம் ஐயா. சொல்லலாமா கூடாதா? சொல்லலாம்யா. சொல்லாமா கூடாது? சொல்லலாங்க. நான் சொல்றேன், இவங்களுக்கு என்ன வயசுல கல்யாணம் ஆயிருக்கு? ஐயா 31. சனி தசையில 31. செவ்வாய் புத்தியில ஆயிருக்கு. என்னங்க? சனி தசையில செவ்வாய் புத்தியில ஆயிருக்கு. சனி திசையில செவ்வாய் புத்தியா? இப்ப திசைக்கு போகணும். சரி, சனி திசையில செவ்வாய் புத்தி 2018 ஆகுதுங்கிறீங்க. சனி திசையில செவ்வாய் புத்தி 2018 to 19. அப்ப எத்தனை வயசு? 2018னா 86, 96, 2006, 2016, 30, 32 வயசுல ஆச்சு நீங்க சொல்றீங்களா? அப்படிதானே? ஆமாங்க. சரி. ஆமாங்க. வேற யாராவது? வயதோட்டம் 31 7ஆம் வருது. 31 7ஆம் நாள் வருதா? ஆமாங்க. சரி, அப்புறம் வேற? வேற சொல்லுங்க. ஐயா இதுதான் 35 புதன் மேல வரும்போது வரும் ஐயா. அப்புறம் முன்னாடி போனா சனி சுக்கிரன் ஆகிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கு.
தனி தனி சுக்கிரன்ல தசை சூரிய புத்தி. அவ்வளவு தூரம் ஏன் நண்பர்களே போறீங்க? நீங்க எல்லாமே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா? நான் உங்களுக்கு தான் வந்து வயது ஓட்டத்துல கல்யாணம் ஆகக்கூடிய இடங்கள், திசா புத்தியில கல்யாணம் ஆகக்கூடிய பாவங்கள்னு சொல்லியிருக்கிறேன்ல. என்ன சொல்லியிருக்கிறேன்? 1, 5, 9 அப்படின்லாம் சொல்லியிருக்கேன்ல. இப்போ 24, 25 இளமை வயது, 26, 27, 28, 29 5ஆம் இடமா? 5ஆம் இடமா? ஆமாங்கய்யா புதன் பாக்குதா? 2ஆம் அதிபதி ஆமா ஆமாங்கய்யா பாக்குதா? பாக்குது. ஏன் அப்ப கல்யாணம் நடக்காதா அப்போ? நான் தான் சொல்லியிருக்கிறேன் வயது ஓட்டத்துல 1, 5, 9, 3, 7, 11 கல்யாணம் நடக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் சொல்றேன் 29 வயசுல இந்த அம்மா இந்த பெண்ணிற்கு கல்யாணம் நடக்கும்னு நான் சொல்றேன். ஐயா 29 வயசுல கல்யாணம் ஆச்சா? தனிக்காச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம் ஐயா. அருணாச்சலமா? அருணாச்சலம் அருணாச்சலங்கய்யா. மிக மிக சரிங்கய்யா. 29 வயசுல ஆயிருச்சுங்கய்யா. 29 வயசுல. அருமைங்க ஐயா. சூப்பருங்கய்யா. நம்ம தான் ஏற்கனவே ரூல் கொடுத்துருக்கோமே, அதை யாருமே பயன்படுத்தலையே. நம்ம தான் வயதோட்டம்னு ஒரு வகுப்பு நடத்தி இருக்கிறோம். வயதோட்டத்துல கல்யாணமாகும் வயதுகள் அல்லது கல்யாணமாகும் பாவங்கள் கொடுத்துருக்குறோம். திசா புத்தியிலையும் கல்யாணமாகும் பாவங்கள் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் கொடுத்துருக்கோம்ல. அப்ப ஏன் நீங்க அந்த இதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க? 1, 5, 9ன்னு வந்துருச்சுன்னா இந்த அம்மாவுக்கு பார்த்தா கரெக்டாக 24 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகிற மாதிரி இல்லை. செவ்வாய் சனி இருக்குது, செவ்வாயும் சனியும் இருக்குது 7ஆம் இடத்துல. அப்போ லேட்டாக தான் ஆகும். அதுக்கு அடுத்து 5ஆம் இடம். ஏன்னா இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தா 4ஆம் இடத்துல ஆகணும். 4ஆம் இடத்துல ஆகணும். அங்கே திதி சூனியமா இருக்குது. அதனால ஆகாம 5ஆம் இடத்துல ஆகலாம்னு சொல்லலாம்ல. சொல்லாம கூடாதா? சொல்லாங்க. ஏன் சொல்ல? அப்போ ஒழுங்கா படிக்கிறீங்க தானே அர்த்தம். இத்தனை பேர் வயதோட்ட ஒரு 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 2000 3000 பேர் வாங்கிக்கிறீங்க வயதோட்ட வகுப்பு. ஆனா ஒருத்தராவது படிச்சிருக்கிறீங்களா? திசா புத்தி வாங்கியிருக்கிறீங்க ஒரு 3000 பேர். திசா புத்தி வாங்கி படிச்சிருக்கீங்களா? அது எல்லாத்துலயும் நாங்க தான் சொல்லிக்கிறோம்ல. 1, 5, 9, 3, 7, 11 வயதோட்டம் வரும்போது நடக்கும்னா இங்க இங்க 3க்கு சம்பந்தம் இல்லை. 4ஆம் இடம் திதி சூனியமா போச்சு. 4ஆம் இடம் ஏன்னா 3 ஒன்னையும் இது பண்ணல. அப்ப 5ஆம் இடத்துல தான் பண்ணியானுங்கிற ஒரு கணக்கு வருது இல்ல. அது 7ஆம் அதிபதிக்கு 11ஆம் இடமாவும் வருது இல்ல. ஏன் அப்படி சொல்லல? உங்களுக்கு வேற வேலை இல்லை சார், நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. எங்களுக்கு நாங்க இதெல்லாம் பண்ற வேலையா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லைங்கய்யா அப்படிலாம் இல்லைங்கய்யா. எப்படி? இல்ல அப்படிலாம் இல்லைங்கய்யா. கவனக்குறைவுதாங்கய்யா. ம்? அப்ப ஜோதிடத்துல பலன் எடுக்க தெரியலன்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லை தானே. பலன் எடுக்க தெரியலனாவே எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இவங்களுக்கு கல்யாணம் லேட்டு தானே ஒழிய கல்யாணமே ஆகாம போகாது. அதமோ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குடும்பாதிபதி 11ல ஸ்தான பலத்தில் இருக்காரு. அப்ப கல்யாணமே ஆகாம போயிருமானா அப்படி ஆகாம போகாது. ஆகும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஆகும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்படிங்கிறத சொல்லுது. இதுல என்ன பெரிய கஷ்டம்? இப்ப பாக்குறீங்களா ஒரு மேஜிக் பண்றேன். இன்னொரு மேஜிக் பண்றேன். சொல்லுங்கய்யா. இவங்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கா? ஆமாங்க. அந்த செவ்வாய் வந்து
கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கு நண்பர்களே. அந்த சனி வந்து அனுச நட்சத்திரத்தில் இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்ப நான் ஒரு மேஜிக் பண்ற மாதிரிங்களா? சொல்லுங்கய்யா. நான் இதுக்கு முன்னாடி என்ன கேட்டேன்? மிதுன ராசி இருக்குதா, சிம்ம ராசி இருக்குதான்லாம் கேட்டேனா? நான் இப்ப சொல்றேன், அந்த செவ்வாய் கேட்டை நட்சத்திர சாரம் வாங்கினதுனாலையும், ஒண்ணு இவங்களுடைய கணவர் மிதுன ராசியா இருக்கும், செவ்வாய் வந்து கூடவே இருக்கிறதுனாலையும், அந்த மிதுன ராசி அல்லது அந்த குரு வந்து அந்த 5ஆம் இடத்தை பார்த்துருக்கு, அதாவது 2ஆம் இடத்தையே அந்த மிதுனத்தை பார்க்கறதுனாலையும் மிதுன ராசி இவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். இவங்க கணவருக்கு மிதுன ராசின்னு நான் சொல்றேன். ஐயா அருணாச்சலம் ஐயா, என்ன ராசிங்க அவர் கணவருக்கு? ஐயா மிதுன ராசி தாங்க ஐயா. சூப்பருங்கய்யா. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப பார்க்கலாமா? இன்னொன்னு செவ்வாய் கூட இருக்குல்ல, செவ்வாய் புதனுடைய சாரத்தில் இருக்குது, சனியும் கூட இருக்குது, கூட இருக்குதா? இப்ப இவர் கணவர் மூத்தவரா இளையவர்? கணவர் மூத்தவருக்கு. எப்படி எப்படி ஏத்துமீங்களா? ஏத்துமீங்களா? இது உண்மையா? அப்படின்னு நம்ம இதுல கேட்பால வருது சந்தானம், ஏத்துமீங்களா எப்படி அப்படி? ஏயா, செவ்வாய் இருக்குது கூட, அது 3ஆம் அதிபதி வந்து சேர்ந்து இருக்குதா இல்லையா? செவ்வாய் நின்ற இடத்திற்கு 3ஆம் அதிபதி சனி வந்து சேர்ந்திருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அருமைங்க. நான் சொல்றேன், இவங்க கணவர் அவங்க வீட்டுல இளையவர்னு சொல்றேன். ஐயா அருணாச்சல் ஐயா. ஐயா சாமியா, ஐயா எங்க வீட்டுல நான் தான் இளையவருங்க ஐயா. எல்லா பாரும் சிக்ஸராவே அடிக்கிறீங்க ஐயா. ஐயா நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் ஆமான்னு மட்டும்தான் சொல்ல முடியுதுங்க ஐயா. வேற இருக்கிறத வழியே மட்டும் சொல்லுங்க, இல்லாத சொல்ல வேணாம் ஐயா. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்க. எஸ் ஆர் நோ தான் ஜோதிடம். இருக்குன்னா இருக்கு, நோனா நோ. நீ அவரோட ஆளா அப்படின்னு கேட்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. அப்படி கேட்கணும். இது வரைக்கும் இந்த ஜோதிடம் இந்த ஜாதகத்தை என்கிட்ட நீங்க பாத்துருக்கீங்களா ஐயா? இல்லைங்க ஐயா. போதுமானவர்களே, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஐயா செவ்வாய் புதன் சாரத்துல நிக்கிறதுனால கூட இளையவர்னு சொல்லலாம்லங்கய்யா? தாராளமா சொல்லலாம். சொல்லுங்கன்னு தானே சொல்றேன், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கன்னு தான் நானும் சொல்றேன், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க செவ்வாய் புதன் சாரத்துல இருக்குது, அது 8, 11 சாரம், அதனால வந்து நின்ற இடத்துக்கு அது மூத்தவனா இருக்கலாமான்னு கேட்டது தப்பு தானே. அது நீசத்தன்மையில் இருக்குல்ல, நல்ல தன்மையில இருந்தா ரைட்டு தான். நீசத்தன்மையில் இருக்குல்ல, இதை தப்பு பண்ணிட்டு சொல்லுங்க நண்பர்களே. சொல்லாம கூடாதா? இன்னும் கூட சொல்லலாம். என்ன தெரியுமா சொல்லலாம்? செவ்வாய் லக்னத்தையும் பார்த்து 2ஆம் இடத்தை பாக்குதா? 2ஆம் இடத்தை பாக்குதா நண்பர்களே? குருவும் அதை பாக்குதா? குருவும் அதை பாக்குதா? ஒரே அடி அடிக்கிற பாருங்க. மிதுன ராசியில கட்டாயம் இந்த ஜாதகியோட கணவர் புனர்பூச நட்சத்திரமா தான் இருப்பார். ஐயா கணவன் ஐயா உங்க காலை தொட்டு வணங்கிக்கிறேங்க ஐயா. புனர்பூச நட்சத்திரம் தாங்க ஐயா. தெய்வமே. ஏன் சொல்லக்கூடாது? சொன்னா என்ன தப்பு வந்தது? அப்ப ஜோதிடத்துல நீங்க வந்து சரியான ஒரு முறைய விட்டு போட்டு
லக்கண புள்ளி 3ஆம் அதிபதி சாரம்னாவே இலசுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப லக்னாதிபதியும் போய் அந்த சுக்கிரன் வந்து இருக்கிறதே வந்து பூரட்டாதி நட்சத்திர சாரத்துல அது 8ஆம் அதிபதி சாரமா தான் இருக்குது. அப்ப மூத்தவங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்ல முடியல. இப்ப குடும்பாதிபதி இப்படி இருக்குது. இப்ப பாருங்க பொதுவா செவ்வாய் சனி சேர்ந்து 2ஆம் இடத்து பாக்குறதுனால ஒண்ணு இந்த பெண்ணோட, அதாவது இந்த இந்த பெண்ணுக்கு பல் பிரச்சனை வரலாம், எல்லாம் கண்ணாடி போடலாம் தானே? போடலாமா கூடாதா? ஒண்ணு பல் பிரச்சனை தான் அதிகமா வருது. ஏதுக்கு இந்த 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 உங்க மனைவிக்கு பல் பிரச்சனை உண்டுங்களா? உண்டுங்க ஐயா, பல் பிரச்சனையும் உண்டு, கண்ணாடியும் போட்டிருக்காங்க ஐயா. போதுங்களா? இப்ப 3ஆம் இடம் அவங்களுக்கு இளைய சகோதர சகோதரி ஸ்தானம், அது கேதுவோட போயிருச்சுங்களா நண்பர்களே? அப்ப இவங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரி இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். உண்மைங்கய்யா. இன்னும் சொல்ல போனா இந்த பெண்ணோட வீட்டுல ஆண் வாரிசே இல்லைன்னு நான் சொல்றேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயா உண்மைங்க ஐயா. பாத்தீங்களா? எப்படி? இப்ப 3ஆம் அதிபதி மாமனார் இல்லையா? மாமனார் எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்க பாருங்க. அந்த பெண்ணுக்கு மாமனார் யாராவது பதில் சொல்லுங்க. சும்மா எல்லாரும் அப்படியே அடிச்சு வச்சு புடிச்சு வச்சு பிள்ளையார் மாதிரி. ஐயா கொஞ்சம் கோவக்காரா இருப்பாருங்க. என்ன மாதிரி இருப்பாரு? கொஞ்சம் கோவக்காரா இருப்பாருங்க. கோவக்காரர் எப்படி? எப்படி? இல்ல கேது இணைஞ்சிருக்கனால சொல்றேங்க. கேது இணைஞ்ச கோவக்காரர். கோயில் பூசாரி, கோயில் நிர்வாகி, தர்மகர்த்தா அத மாதிரி இருப்பாங்க. ஆசிரியரா இருக்கு. ஆசிரியர் அந்த பொண்ணோட மாமனார் ஆசிரியரா? அது எப்படி? எப்படி? 5ஆம் அதிபதி 2ல இருக்குங்க ஐயா. சரி, 2லயே செவ்வாயும் இருக்காருங்க. சரி, ஆசிரியரா இருக்கணும் அப்படிதானே? ஆமாங்க. இப்ப நான் சொல்றேன் பாரு. இப்ப நாளைக்கு கிளாஸ் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிக்கணும். அதுக்கு தான் ஒரு முன்னோட்டம் போடுறேன். உண்மையிலே பக்காவா பாத்துங்க. இப்ப 3ஆம் இடம் மாமனார் இந்த பொண்ணுக்கு, அது கேதுவோட போயிருச்சா? மாமனாரோட பிறந்தவங்க 5 பேர் நான் சொல்றேன். மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இருக்காங்களா ஐயா? ஐயா இருக்காங்க ஐயா. எத்தனை பேருங்க மொத்தம்? மொத்தம் 5 பேருங்க ஐயா. இந்த மாதிரி யாருமே வரைக்கும் சொன்னது இல்லைங்க ஐயா. ஏன்னா கேது 5, 3ஆம் அதிபதி போய் கேது ஓர் இருக்குது. அப்ப 5 பேர் இருக்கலாம் தானே? சொல்லலாம்ல யாராவது? சொல்லலாமா கூடாதா? சொல்லாங்கய்யா. அதே பாயிண்ட் சந்திரன் அப்படியே சகோதரி இல்லைன்னு வந்தது இல்லைங்கய்யா, அதனால யோசனை பண்றோம். அது இளைய சகோதரி இல்ல. ஆனா மாமனாரு கூட பிறந்தவங்க தானே சொல்லணும். கல்யாணம் ஆச்சுன்னா மாமனார் ஒருத்தர் இருப்பார்ல. சரிங்க. இளைய சகோதரிக்கு தடை, சகோதரனுக்கு தடை. சரி, அதோட வம்சம் முடிஞ்சு போச்சு. சரிங்க. அப்படின்னு காமிக்குது. அந்த நடத்தி இருக்கிறதுல ஒரு 3ஆம் அதிபதிக்கு அடுத்து அல்லது இந்த மாதிரி கேது ஒரு பாவத்துல எண்டு காடுன்னு சொல்லிருக்கீங்கல்ல, கடைசி பிறப்பு. ஆமாங்க. அதே மாதிரி ராகு இங்க வம்ச தோஷத்தில் இருக்குல்ல. ஆமாங்க. அப்ப இந்த பொண்ணு வீட்டுல பெண் பிறப்பு தான், ஆணே இல்லைன்னு சொன்னா சரிதானே? ஓ சரிங்க. ராகு எடுத்துட்டீங்க. சரிங்க. அதையும் பார்க்கணும்ல. அதான் நான் தான் எடுத்தோடனே சஷ்டி திதின்னு சொன்னேன்ல. ஆமாங்க. மேசம் சொன்னது. ஏன் அப்படி சொல்ல நீங்க? ஏன் சொல்ல? சரி, இப்ப கேக்குறேன், இந்த பெண்ணோட அம்மா அதிக நாள் இருப்பாங்களா, தந்தை அதிக நாள் இருப்பாங்க?
தந்தை தான் அதிகமா இருப்பாங்க ஐயா. தந்தை யார் சொன்னது? யாரு சொன்னது? யாரு கைது? தனசேகரன் ஐயா. தனசேகரன் எந்த எந்த ஊருங்கய்யா? புதுச்சேரி ஐயா. அற்புதம் அற்புதம். ஏன்னா சூரியன் சுக்கிரனோட இருக்கிறாங்க ஐயா. சூரியன் சுக்கிரனோட வந்து தந்தை தான் அதிகமா இருப்பாரு. இல்ல ஐயா, குரு குரு சுக்கிரனோட சூரியன் இருக்கிறாரு ஐயா தந்தை. அதனால தந்தைக்கு பலம் ஜாஸ்தி, பலம் ஜாஸ்தி. சூப்பர். அப்புறம் வேற யாரும் சொல்றீங்க? தந்தை தான் அல்லது தாய் தான் இல்ல யாரும் சொல்லுங்க ஐயா. சூரியன் சொன்ன மாதிரி அவரு சொன்ன மாதிரி காரணத்தோட சொல்லுங்க சார். தாய் தான் சீக்கிரம் போயிருப்பாங்க சார். சந்திரனோட கேது இருக்கு. சந்திரனுக்கு 2ல செவ்வாய் சனி வருது சார். செவ்வாய் சனி வந்து சந்திரனுக்கு 2ல 8ல 12ல வரப்பு வந்துட்டு மாதாவுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. பிளஸ் அட்டம ஸ்தானத்தையும் வந்துட்டு சனி பாக்குறாருல்ல சார் செவ்வாய் சனி சந்திரனுக்கு 8. ஐயா சூரியன்ன்றதுக்கு 8ஆம் அதிபதி நீசம் ஐயா. அதனால வந்து அம்மாவுக்கு ஆயுள் வாழ் கம்மியா இருக்கு. அம்மாவுக்கு ஆயுள் கம்மி. சரி, இப்ப நான் உங்களை ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, ப்ளீஸ். நான் உங்களை கேட்கிறேன், 4ஆம் இடம் என்பது தாய், 4ஆம் இடம் என்பது தந்தையின் ஆயுள் நடத்திருக்கனா? ஆமாங்கய்யா. இப்ப 4ஆம் இடம் திதிசூனின்னாவே 9ஆம் அதிபதி சனி எங்க நிக்கிறாரு? அதுக்கு 4ல நிக்கிறாருங்க. 9ஆம் அதிபதி சனி விருச்சிகத்தில் இருக்காருன்னு சொல்ல மாட்டீங்களா? விருச்சிகத்துல இருக்காருங்க. அதுக்கு 8ஆம் இடம் எது? அதுக்கு 8ஆம் இடம் 6 7 8 அந்த புதன் நீசமா இருக்காரா? இருக்காரா போயிட்டாரா? ஆமாங்க, இருக்காருங்க, நீசமா இருக்காருங்க. காரகன் சூரியனா? தந்தைக்கு காரகன். ஆமாங்கய்யா. அவருக்கு 8 குருவி யாரு? 6 7 அதே புதன். அதே புதன் நீசமா போனாரா? ஆமாங்க. போனாரா? ஆமாங்கய்யா. இப்போ சந்திரன் தாய்க்கு காரகனா? ஆமாங்கய்யா. அதுக்கு 8 குருவி சுக்கிரன் நல்லா இருக்கானா? அஸ்தமனமா இருக்காரு. அஸ்தமனமா? அஸ்தமனம் எங்க அஸ்தமனம்? 26 31. சுக்கிரன் அஸ்தமனமா? சுக்கிரன் அஸ்தமனம் இல்ல. அது நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரு. இவங்க தந்தை தான் முன்னாடி போனாரு, தாய் இன்னும் இருக்கிறாங்க. சந்திரனுக்கு எதுனா விதவை யோகமா? தாய்க்கு இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. அதையும் சொல்ல. அப்ப சந்திரனுக்கு 8 குடியவனையும் பார்க்கணும்ல. 7 8 நல்லா பாத்துக்குங்க. 4ஆம் அதிபதி சூரியன் தாய். அப்படியே அப்ப 9ஆம் அதிபதி நல்ல இதுதான் நீங்க இடையில பாயிண்ட் விடுறீங்க. 9ஆம் அதிபதி சனிக்கு 8 குடியும் புதனும் போச்சு, காரகன் சூரியனுக்கு 8 குடியும் புதனும் போச்சு, ரெண்டும் போச்சுல. ஆனா தாய்க்கு ஒண்ணுதானே போகுது. அப்ப தாய்க்கு ஒண்ணு போகுதுன்னா மாங்கல்யம் போகுது, உயிர் இருக்குன்னு வச்சுக்கலாம்ல. ஏன் நடுக்கல? அது முதல்ல உண்மையான ஜாதகர் கேட்கணும்ல. ஐயா சலமையா அருணாச்சலம் ஐயா, ஐயா முடியெல்லாம் விரைச்சு நிக்குதுங்க ஐயா. நீங்க சொல்றதுதான் உண்மைங்க ஐயா. எனக்கு சரிப்பா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் தானே கேட்பான் மறவன். எதை கேட்க மாட்டீங்கன்னா உட்கார்ந்து கேட்டா 9,000 கேள்வி கேட்க. பதில் சொல்றதுக்கு நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா சொன்னீங்கன்னா ஜெயிக்கணும்ல. ஏத்துமீங்களாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, 4ஆம் அதிபதிங்க படிப்புங்க. இப்பயாவது சொல்லுங்க, என்னங்க ஆயிருக்கும்?
தடைப்பட்டு படிச்சிருப்பாங்களா ஐயா? என்ன தடைங்க? ஏன் தடைங்க? நாலாம் 11th இடத்துல 12th அந்த படிக்கிற டைம்ல வந்து தடையா இருக்கும் சார். கேது பார்வையும் இருக்கு, சனி பார்வையும் இருக்கு சார். ம். அந்த டைம்ல கரெக்டா உங்களுக்கு அஷ்டம சனியும் நடந்துட்டு இருந்திருக்கும். அப்போ கல்வியில ஒரு தடையாகி அப்புறம் வேற ஏதாவது டிப்ளமோ அந்த மாதிரி ஏதாவது மூவ் ஆயிருக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து அப்புறம் படிச்சிருக்கலாம். ஏன் தடையாகணும்? 4ஆம் அதிபதி 4ஆம் இடம் திதி சூன்யம். எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம போயிருக்கலாம் மொழி. ஏன் தடையாகும்? தடையாகிற அளவுக்கு விடாது. என்னென்ன கிரகம் பார்க்குது? சூரியன் பார்க்குது, குரு பார்க்குது, சுக்கிரன் பார்க்குது இல்லை 4ஆம் இடத்தை. அப்ப தடை பண்ண விடுமா? கேது பார்த்ததுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? குறையும். அது என்னது? புதன் மார்க்கு நீசம், மார்க் குறையும். சனியும் பார்த்தது மார்க் குறையும்னு சொல்லாம ஒழிய ஃபெயில்னு சொல்லாமோ? சொல்லாமா? இத்தனை கிரகம் பாக்குது அப்படின்னா வலிமை இல்லையா? சொல்லாம சொல்லாம கூடாதா? சொல்லாங்க ஐயா. ம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ம், சொல்லுங்க. இப்ப +2 வந்து திதிசூனியமா இருந்ததுனால 16வது வயசு திதிசூனியமா இருந்ததுனால வயதோட்டத்துல 16வது வயசு 4ஆம் இடம், அது அடிப்படை கேள்வி. இப்ப +2ல கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருக்கும், எதிர்பார்த்தது கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லலாம்ல. எஸ் ஆர் நோ? சரிங்க. இப்ப 4ஆம் அதிபதியான சூரியன் அது போய் 10ல இருக்கு. சூரியன் போய் 10ல சதயத்துல இருக்கு. இப்ப 4ஆம் அதிபதி 10 சதயம் நட்சத்திர சாரம் வாங்கி இருக்குது. இப்ப 4ஆம் இடம் தாயை குறிக்கும். அப்போ அந்த சூரியன் போய் சதயத்துல இருந்து சந்திரனும் சுவாதியில் இருக்குது. சந்திரனும் சுவாதியில. இப்போ இவங்க அம்மாவுக்கு ஏதேனும் சொத்துக்கள் இருக்குமா? இவங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை இவங்க அம்மா ஏதாவது படிச்சிருப்பாங்களா? இல்லை இவங்க அம்மா எப்படி இருப்பாங்க? இவங்க அம்மா அப்படிங்கிற கேரக்டர் என்னவா இருக்கும்? சொல்றீங்களா? ஏதாவது இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்களே. இவங்க இப்ப இப்பதான் உன்னிப்பா பாக்குறாங்க எல்லாரும். அப்படி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தாய் வந்து எப்பவுமே ஒரு உடல்நலை சரியில்லாத ஒரு அமைப்புல இருந்திருப்பாங்க ஐயா. நோயாளியே இருப்பாங்க. தாய் நோயாளி, இவங்க தாய் நோயாளி. எப்படி சொன்னீங்க? யார் பேசுனது? கோபாலன் ஐயா. எந்த ஊர் கோபாலன்? ஈரோடு கோபாலன் ஐயா. ஈரோடு அந்த கோபாலன், அந்த கோபாலன். அது எப்படிங்க? அது எப்படின்னு சொல்லுங்களேன், எங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். ஐயா ரெண்டுமே வந்து ராகுவோட இருக்கும்போது ராகு சந்திரன் தாய். அப்ப ராகு சந்திரனாவே அது வந்து ஒரு விரக்தியான நிலை, ஒரு நோயை கொடுக்கக்கூடிய நிலை இருந்திருக்குங்க. 4ஆம் அதிபதி சூரியனும் ராகுவோட நட்சத்திரம். அப்ப அது ஒரு சரியில்லாத அமைப்புலதான் அவங்க தாய் வாழ்ந்திருப்பாங்க. என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் கோபாலன், எந்த ஒரு காரகத்தை எடுத்தாலும் அந்த காரகத்துக்கு நோயை பத்தி பேசணும்னா 6ஆம் இடத்தை எடுக்கணும். இப்போ 4ஆம் அதிபதி நின்றதற்கு 6க்குரியவன் சந்திரன். அந்த சந்திரன் அதுக்கு 9ல போய் நின்று குருவின் பார்வையோடு இருக்கிறப்போ அந்த அம்மாவுக்கு என்ன நோய் வந்துடும்? சுகர் ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த அம்மாவுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய நோய்ங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை.
அதை விட்டு போட்டு எந்நேரம் நோயோடையே இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, இப்ப பார்க்கலாமா? கேட்டு பார்க்கலாமா? ஏங்க மிஸ்டர் செல்லம். ஐயா ம். பொண்ணை விட அம்மா பயங்கர வேகமா இருப்பாங்க ஐயா. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பொண்ணு கூட எதுக்காவது மாத்திரை முடியலன்னு படுத்துக்குங்க ஐயா. என்னங்க? பொண்ணு கூட முடியலன்னு படுத்துக்குங்க ஐயா. பொண்ணுன்னா அம்மா உங்களுடைய ஒரு மனைவியை நாள் கூட சொல்றீங்களா? முடியலன்னு படுத்தது இல்லைங்கய்யா. இவங்க அம்மா ஒரு நாள் கூட முடியலன்னு படுத்ததே இல்ல. கிடையவே கிடையாதுங்கய்யா. ஒரு நாள் கூட அவங்க படுத்தது இல்லைங்கய்யா. கேளுங்க மிஸ்டர் கோபாலன். நன்றிங்க ஐயா. சரி. அப்போ உங்களுடைய விதிகள்ல தப்பு பண்றீங்கன்னு தானே அர்த்தம்? கண்டிப்பாங்கய்யா. தப்பு பண்றீங்கன்னு தானே அர்த்தம்? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இதையே மாத்தி போடுறோம் பாக்குறீங்களா? இதையே மாத்தி போறோம். இப்போ தாய் இவங்க தாய் நான் சொல்றேன் சுறுசுறுப்பானவங்களா இருப்பாங்க, நோய் பெருசா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். தந்தை எப்படி இருப்பாரு? செவ்வாய் சேர்ந்தனால கோபம், வேகம். கோபம் கரெக்ட். யார் சொன்னது? பாலசுப்ரமணியம் குடும்பப்பட்டு. அடாடா, அருமை. கை தட்டணுங்க. கோபம், வேகம் சரிதானே? கரெக்ட் தானியா? கரெக்ட் தானுங்க. இப்ப கோபாலன் என்ன சொல்றாரு? ஐயா நான் சூரியன் தந்தைன்னு அப்படி எடுத்திருக்கிறேங்க ஐயா. ஐயா 9ஆம் அதிபதி எடுங்க, இல்ல சூரியன் எது வேணா எடுத்துங்க, உங்க விருப்பப்படி எடுத்துங்க. இப்ப சொல்லுங்க. சரிங்க. 9ஆம் அதிபதி சனி பகவான் செவ்வாயோடு இருக்கிறதுனால அவர் கோபதாபத்தில் இருப்பார் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாங்க. கோபதாபம் மட்டும் சொல்லக்கூடாது, மத்ததெல்லாம் சொல்லணும்ல. எப்படி இருப்பாரு? கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாருங்க. மெதுவான தன்மை உண்டு. அடிக்கடி சிகப்பா இருப்பாருங்க. இப்ப நான் சொல்றேன் பாக்குறீங்களா? 9ஆம் அதிபதி சனி நின்ற இடத்துக்கு 6ஆம் இடம் திதி சூனியமா? ஆமாங்க. திதி சூனியம் 6ஆம் இடமா? ஆமாங்க. அங்க ராகு இருக்குதா? ஆமாங்க. அந்த 6ஆம் அதிபதி கூடயே இருக்குதா? ஆமாங்க. அப்ப தந்தைக்கு நோய் இருக்குமா இருக்காதா? இருக்குங்கய்யா. நான் சொல்றேன், இவர் தந்தைக்கு நோய் இருந்து எப்பொழுதும் நோய் நோய் நோய்னு இருக்கக்கூடிய தன்மை கட்டாயம் உண்டு. தோல் பிரச்சனை உண்டு, அல்லது சர்க்கரை நோய் உண்டு, அல்லது கிட்னி பிரச்சனை உண்டு. இப்படி பலவிதமான நோய் இருக்குதோ இல்லையோ, பல மாத்திரைகள்னால அலர்ஜி, பலவிதமான நோய் இவங்க தந்தை சந்திச்சிருப்பாருன்னு இப்ப நான் சொல்றேன். ஐயா தணிக்காச்சலம் ஐயா. ஐயா நீங்க சொன்னது ஒரு பிரச்சனை, 3 பிரச்சனையுமே இருக்குங்க ஐயா. 25 வருஷத்துக்கு மேல அவருக்கு சுகர் இருந்ததுங்க ஐயா. அதனால அவர் எடுத்த மாத்திரைகள் அத்தனையும் அவருக்கு தோல் பிரச்சனையை உருவாக்குச்சுங்க ஐயா. கடைசியா கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிருச்சுங்க ஐயா. இப்ப என்னங்க பண்ண? இப்ப அவர் ஸ்லோவா இருப்பாருன்னு சொன்னாரு. ஒருத்தர் சொன்னாரு, சனியோட செவ்வாய் இருந்தா சனி ஸ்லோ ஆகுமா, ஸ்பீட் ஆகுமா, ஸ்லோ ஆகுமா? யார் இப்பெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? வேகம் தானே ஆகணும். சனிய செவ்வாய் என்ன பண்ணும்? வேகப்படுத்துமா படுத்தாதா? நான் சொல்றேன், 9ஆம் அதிபதி நின்றதற்கு 6க்குரியவன் சேர்ந்திருக்கிறாரு. அவர் நின்றதற்கு 3க்குரியவன் சனியே தான். அப்போ இவங்க அதாவது இந்த பொண்ணோட தந்தை டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு. டிரான்ஸ்போர்ட் அதுலயும் குறிப்பா 3க்குரியவன் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நான் சொல்றேன். அவர் ஸ்லோவா இருக்க முடியுமா கண்டக்டர்? ஐயா அவர் ஸ்லோ இல்லைங்கய்யா, கண்டக்டரா தான் இருந்தாருங்க ஐயா. எப்படி? அதுலயும் குறிப்பா கவர்மெண்ட் ஜாப்புங்களாயா? அதுக்கு 4ல சூரியன். கவர்மெண்ட் ஜாப் தான் ஐயா. எப்படி நண்பர்களே? சோ உங்களுக்கு முடியல.
உங்களால முடியல. ஏன்னா 9ஆம் அதிபதி நின்றதற்கு 6க்குரிய செவ்வாய் கூடயே இருக்குது. 9ஆம் அதிபதி நின்றதற்கு 10க்குரிய சூரியன் 4ல இருக்குது. 9ஆம் அதிபதி நின்றதற்கு 2க்குரிய குரு 4ல இருக்குது. 9ஆம் அதிபதி நின்றதற்கு 7, 12க்குரிய சுக்கிரனும் கூட இருக்கு. அப்படின்னா இவங்க அப்பா 12ஆம் அதிபதி. இதுல கூட ஒரு ரகசியம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணு இவங்க அப்பா வெளியூர், வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுல இருந்து வந்தவரா கூட இருக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கான்னு எனக்கு தெரியாது. இருக்கிறதுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 4ஆம் இடம் அது நின்றதற்கு 4ஆம் இடம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவரு வெளியூர்ல இருந்தோ அல்லது வெளி மாநிலத்துல இருந்தோ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இல்ல வெளிநாட்டுல இருந்து கூட வந்திருக்கலாம். ஐயா வெளிநாட்டுல இருந்து தான் வந்தாருங்க ஐயா. இலங்கை தமிழருங்க ஐயா. எப்படி வாய்ப்பு இருக்கு? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும், அடிச்சு சொல்லக்கூடாது. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வெளிநாடுன்னு இவங்க இப்ப கோயம்புத்தூர்னு ஜாதகம் பார்க்கறாங்க. இப்ப வெளிநாடு சொல்லக்கூடாது. அப்ப அது 12 இயக்கும் போது ஒருவேளை 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நின்றதுக்கு 4ல 12ஆம் அதிபதி இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த வாய்ப்பு இப்ப என்ன 100% ஆயிடுச்சா? கண்டிப்பா ஆயிடுச்சு. இப்படி 100% எஸ் ஆர் நோ சொல்லணும். எஸ் 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 இப்படி சொல்லணும். சரி, இப்ப 5ஆம் இடம் வாங்க. 4 போன போகுது. 5க்கு வாங்க வாங்க வாங்க. 5ஆம் அதிபதி 11ல். இப்ப வாங்க பலன் சொல்லுங்க. இங்க பாருங்க, பலன் சொல்றவங்க எல்லாரையும் கூடவே தான் கூட்டிட்டு போகணும் ஒழிய எந்த விதமான உங்க மேல காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் இல்லை. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய பலன் இப்படி இருக்குது. ஆனா அது அப்படி இல்லை, இப்படி மாறியும் இருக்குது. நீங்க இதை கரெக்டா எடுத்தா அதுக்கு நான் கை தட்டுறேன். இப்ப 5ஆம் அதிபதி 11ல். நீங்க யாரோ ஒருத்தர் பலன் சொல்லுங்க. 5ஆம் அதிபதி 11ல் உத்திரட்டாதி நட்சத்திரம் சாரத்துல. மூத்தது பையன். யார் சொன்னது? கோபி பம்மல். அருமை, கை தட்டுங்க. எப்படி? நானும் மூத்தது பையன் தான் எடுக்க போறேன். நீங்களும் மூத்தது பையன் எடுத்திருக்கிறீங்க. அது எப்படி? ஐயா உத்திரட்டாதியில இருக்கு, 11ல இருக்கு. உத்திரட்டாதியில இருந்தா 11 மூத்தது. உத்திரட்டாதியில இருந்தா மட்டும் மூத்ததுன்னு சொல்லக்கூடாது. வேற இல்லைங்கய்யா, அது 11 லக்னத்துக்கு 11 இருக்கு. சாரம் வாங்கியிருக்கனாலங்கய்யாவா? 9. சரி, ஏதோ ஒரு வகையில அவர் சொல்லிட்டாரு. ஐயா மூத்தது உங்களுக்கு பையனா ஐயா? ஆமாங்க ஐயா. கை தட்டு. கோபி பம்மன். அருமை, கை தட்டு. ஆனா எப்படின்னு சொல்ல முடியல. எப்படின்னு சொல்ல முடியும். சரி, அப்புறம் 5ஆம் அதிபதி. ஐயா ஜாதகத்தை போடுங்க. ஏன் ஜாதகத்தை கட் பண்ணீங்க? ஜாதகம் கட் பண்ணா அவங்க எப்படி பலன் சொல்லுவாங்க? ஏன் போதுமா? ஜாதகத்தை கட் பண்ணிடலாமா? நிறுத்திடலாமா? போலாங்கய்யா. இப்ப மத்ததெல்லாம் சொல்லுங்க. 5ஆம் இடத்துல ஒண்ணா இருக்குது, எத்தனையோ தெய்வம் இருக்குது. 2 தெய்வங்கள் இருக்குங்க ஐயா. என்ன தெய்வம்னா? பெண் தெய்வம். ஐயா குலதெய்வம் 2 இருக்குங்கய்யா. ஆண் தெய்வம் 1, பெண் தெய்வம் 1 இருக்கலாங்கய்யா. ஆண் தெய்வம் 1, பெண் தெய்வம் குலதெய்வத்துல. இருங்க ப்ளீஸ், வெயிட் பண்ணுங்க. இப்ப 5ஆம் அதிபதி 11ல் இருக்குது. அதனால குலதெய்வத்துல ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு. அப்படிதானுங்க? ஆனா குல தெய்வமா கும்பிடுறது எதை? பெண்ணா ஆணா? பெண்ணுங்கய்யா.
கரெக்ட். இப்ப பெண்ணு பாருங்க, அர்த்தம் இருக்கு. இப்ப கேட்பாருங்க. இப்ப நானும் அதை பெண்ணுன்னு தான் எடுக்கிறேன். அதுலயும் குறிப்பா நான் வந்து இது அம்மன் எடுக்கிறேன். உத்திரட்டாதியை அம்மன் நான் எடுக்கிறேன். ஐயா சலம் ஐயா, ஐயா அருணாச்சலம் ஐயா. ஐயா அருணாசலம், சொல்லுங்க ஐயா. உங்களுடைய மனைவியினுடைய குலதெய்வம் எதுங்கய்யா? ஐயா அம்மன்ங்க ஐயா. என்ன அம்மனுங்கய்யா? ஐயா பிடாரி அம்மன்ங்க ஐயா. பிடாரி. சரி. அங்க ஆண் தெய்வம் இருக்கா ஏதாவது கூட? ஐயா கருப்பசாமி இருக்காருங்க ஐயா, கருப்பராயரு. கருப்பராயர். கரெக்ட். அப்போ ஆண் பெண். அப்ப 5ஆம் அதிபதி 11ல நம்ம தாமோதரன் 5ஆம் அதிபதி 11ன்னு எடுத்து 2 தெய்வம்னு சொன்னாரு. 5ஆம் இடத்தையே வந்து புதன் பார்க்கிறாரு. அதனால 2 தெய்வம்னு சொல்றாரு. அப்ப அங்க பெண் தெய்வம் குலதெய்வம், ஆனா ஆண் கூட இருக்குன்னு சொன்னதுக்கு கை தட்டுங்க. சூப்பர். இப்படித்தான் இருக்கணும். ஐயா வணக்கம். 5ஆம் அதிபதி புதனா இப்ப இருக்கிறதுனால ஏன் அது வந்து என்னங்க புரியல. ஐயா 5ஆம் அதிபதி புதனா இருக்கிறதுனால குலதெய்வம் கன்னிமார் இருப்பாருங்க ஐயா உங்க கோயில்ல. கன்னிமார். கன்னிமரையா? ஏன் குலதெய்வம் கோயில்ல கன்னிமார் இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? கன்னி வீட்டை புதன் பாக்குதுங்க புதன். அப்படி பார்க்க வாய்ப்பு கிடையாது. சரி பார்க்கலாம். ஏங்க அவங்க உங்க மனைவி குலதெய்வத்துல கன்னிமார் இருக்குதா? இல்லைங்க ஐயா. வாய்ப்பு இல்லை. ஐயா இவங்களுக்கு குலதெய்வம் வந்து நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்குங்கய்யா. நீர்நிலை, அதான் வாட்டர் சைன். ஓ, நீர்நிலை. இப்ப நான் நீர்நிலை சொல்றேன் பாக்குறீங்களா? இப்ப நான் சொல்லட்டுமா உங்களுக்காக? சொல்லுங்கய்யா. இவங்க குலதெய்வம் அதாவது 5ஆம் அதிபதி 11ல அதுக்கு 2ல ராகு இருக்குது, 4ஆம் இடத்தை பாக்குது. அப்ப இவங்க குலதெய்வம் ஒரு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல, ரயில்வே ட்ராக் பக்கத்துல இவங்க குலதெய்வம் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். ஐயா உண்மைங்க ஐயா, 100% உண்மை. ரயில்வே ட்ராக் பக்கத்துல தாங்க ஐயா இருக்கு. அது ஏன் ரயில்வே ட்ராக்னு எடுத்து சொல்லுங்க பாருங்க, யாராவது சொல்லுங்க பாருங்க. ஐயா ராகுயா. ராகு மட்டும் காரணம் இல்ல, ராகு அஸ்வினி இருக்கு. ராகு அஸ்வினியில் இருக்கு. அஸ்வினி என்னது? ரயில்வே ட்ராக். நம்ம அஸ்வினி நட்சத்திர காரத்துவ வகுப்பு படிச்சவங்களுக்கு தெரியும். நான் வந்து அஸ்வினிய ரயில்வே ட்ராக்னு எடுத்திருப்பேன். அப்படிங்களாயா? தெரியலங்கய்யா. அப்ப நட்சத்திர பாடங்கள் வாங்கி படிக்கணும். படிச்சா படிங்க, படிக்காட்டி போங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஐயா பக்கத்துல மாடு எதனா மேய்ஞ்சிருக்கோம். மாடு என்ன உத்திரட்டாதி மாடு. அந்த குலதெய்வம் கோயில்ல ஏதாவது மாடு வளர்க்குறாங்களாயா? இல்லைங்க இல்லையா? ஐயா. நான் இப்ப கேட்கட்டுமாங்கய்யா? நான் சொல்லட்டுமாங்கய்யா ஒண்ணு? இவங்க குலதெய்வம் கோயில் இப்ப மாடுன்னு உத்திரட்டாதின்னு வந்ததுனால, உத்திரட்டாதின்னா அநேகமா இவங்க குலதெய்வம் கோயில் கரூர் பக்கத்துல இருக்குமியா. ஆமா ஐயா. எப்படிங்கய்யா? என்னையா கரூர் பக்கத்துல இருக்கா? ஆமாங்க ஐயா, கரூர் பக்கத்துல தான் இருக்குங்க ஐயா. எப்படி குலதெய்வத்தை எடுக்கும் பாத்தீங்களா? எப்படிங்கய்யா? அது உத்திரட்டாதின்னு சொன்னார்ல அவரு. உத்திரட்டாதின்னா எது? காமதேனு வழிபட்ட நகரம் கரூருங்க. கரூர்ல இருக்கிற கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுங்க. அதனால கரூர்னு ஒரு அடி அடிச்சேன். கரெக்டா வருது இல்லையா? சூப்பருங்கய்யா. சூப்பருங்கய்யா. அது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நான் நடத்திருக்கேன், நீங்க போய் பாருங்க. கண்டிப்பாங்கய்யா. அப்புறம் 5ஆம் இடம் உயர்கல்வியை பத்தி ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க, வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட வந்தா மட்டும் ஐயா உயர்கல்வி என்னப்பா அப்படிங்கிறீங்க. உயர்கல்வியை பத்தி சொல்லுங்க. அந்த அம்மா +2 படிச்சிருச்சு, மேற்கொண்டு படிக்கும் தானே. படிக்குமா படிக்காதா? இல்ல படிக்காதுன்னா படிக்காதான்னு சொல்லிருங்க. என்ன படிச்சிருக்குன்னு சொல்லுங்கப்பா. வணக்கம். அந்த அம்மா டீச்சரா இருப்பாங்க. டீச்சர். சரி. அப்புறம் டீச்சர் தானா? வணக்கம். டீச்சர்னா எப்படி அதை சொல்லிருங்க. என்ன நான் டிகிரி கேட்டா டீச்சர் இருக்கிறீங்க, இன்னும் வேலைக்கே நான் வரல, அதுக்குள்ள டிகிரிக்கு தான் டீச்சர். டிகிரி என்ன படிச்சிருப்பாங்க?
பிஎட் படிச்சிருப்பாங்கய்யா அந்த அம்மா, பிஎட். பிஎட் பிகாம். யார் சொன்னது? ஐயா தாரணிங்க ஐயா. யாருங்க? தாரணி யுவராஜுங்க ஐயா. தாரணி. பிகாம். அப்புறம் பணத்துக்கு சம்பந்தமா படிச்சிருப்பேன். பணம் சம்பந்தமா. இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங் சொன்னது யாரு? முத்துக்குமரன். சரி. ஏன் 5ஆம் அதிபதிக்கு சனி செவ்வாய் தொடர்பு இல்ல? 5ஆம் இடத்துக்கு தொடர்பு சனி சாரத்துல தானே இருக்காங்க. 5ஆம் அதிபதி சனி சாரங்கனாலயா? ஆமாங்கய்யா. இப்ப நான் சொல்லட்டுமா? கனியமா நான் சொன்னா 5ஆம் அதிபதி புதன் 11 இருந்து 9ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்குது. இந்த அம்மா 2 டிகிரி இல்லைன்னா 3 டிகிரி படிக்கணும். அநேகமா கணக்கு சம்பந்தப்பட்ட பாடங்களை இந்த அம்மா படிச்சிருக்கணும். அநேகமா எம்எஸ்சி எம்எட் மேக்ஸா கூட இருக்கலாம். எம்எஸ்சி எம்ஃபிலா இருக்கலாம், மேக்ஸா இருக்கலாம். மேக்ஸ் சார்ந்த படிப்பு படிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். உண்மைங்கய்யா. எம்எஸ்சி மேக்ஸ் எம்ஃபில்ங்கய்யா. ஏன்னா புதன் தான் அந்த 5ஆம் இடத்தை ஆட்கொள்ளுது. 5ஆம் அதிபதியே போய் 9ஆம் அதிபதி சாரம் வாங்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 2 டிகிரி அல்லது 3 டிகிரி வாங்கணும். 5ஆம் இடத்துக்கு வேற எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை. அப்ப புதன் தானே ரோல் பண்றாரு. புதன் நீச்சமானதை கணக்கெடுத்து கூடாதாங்களா ஐயா? நீச்சமா இருந்தா 11 ஸ்தான பலத்தில் இருக்காருல்ல. ஸ்தான பலத்தில் இருக்காருல்ல. அப்ப கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருப்பாங்கன்னு சொல்லாங்களா ஐயா? ஏன் 5ஆம் அதிபதி குழந்தை மட்டும் கொடுக்கலாமா? ஏப்பா குழந்தை கொடுக்குறாருன்னு சொன்னீங்க, இப்ப என்னடான்னு கேட்டா ஐயா அது நீசம்ங்கிறீங்க. நான் சொல்றேன் கரஸ்பாண்டன்ஸ் இல்ல, கட்டாயம் காலேஜுக்கு போய் தான் படிச்சிருக்காங்கன்னு. எவ்வளவு பந்தயம் வச்சுக்கலாம். ஏன்பா 5ஆம் இடத்து புதன் பாக்குறாரு. புதன் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 10,008 தோஷம் நீங்குதுங்கிறாங்க. 5ஆம் அதிபதி 11ல 9க்குரிய சாரம் வாங்கியிருக்காரு. அப்ப 5, 9 கனெக்டிவிட்டி ஆயிருச்சு. 11 ஸ்தான பலத்துல கனெக்டிவிட்டி ஆயிருச்சு. அப்ப நீசம்ங்கிறது கொஞ்சம் கம்மிதான ஒளி. அதாவது இவங்க நம்பர் 1 மார்க் வாங்கியிருக்க மாட்டாங்க, ஆனாலும் 2-3 பட்டம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களே சொல்றாங்க எம்எஸ்சி எம்ஃபில்ங்கிறாங்க, அதுலயும் மேக்ஸ்ங்கிறாங்க. அப்புறம் என்ன படிச்சது அவங்க சொன்னா கூட ஐயோ புதன் நீசம் நீங்க படிக்கக்கூடாதுங்களா? ஐயா இவங்க இதுல கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சாங்களா இல்ல காலேஜ் போய் படிச்சாங்களா? எல்லாமே காலேஜ் போய் தான் சார் படிச்சாங்க. மார்க் கம்மி. ஆமாங்க ஐயா. இப்ப பாருங்க நண்பர்களே, 5ஆம் இடம் என்பது பூர்வீக சொத்து என்று சொல்லப்படுகிறது. இப்ப சொல்லுங்க, பூர்வீக சொத்து இருக்குமா? பாலகாதிபதி சாரத்துல இருக்குங்கய்யா, கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். ட்ரபிள் இருக்கும். இருக்குமா இல்லையா? இருக்குங்கய்யா. இருக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு இருக்கும். எத்தனை சொத்து இருக்கும்? ஒரு சொத்துல காலி பண்ணிருப்பாங்க, வித்திருப்பாங்க. ஒண்ணு இருக்குன்னு சொல்றவங்க ஏன்னு சொல்லணும், இல்லன்னு சொல்றவங்க ஏன்னு சொல்லணும். ரெண்டும் சொல்லணும். ஒருத்தரா ப்ளீஸ், முதல்ல ஒருத்தர் இருக்குன்னு சொன்னவர் சொல்லுங்க. 5ஆம் அதிபதி 5 பாக்குதுங்கய்யா. சரி. அப்புறம் வந்து அது குத்தல் சொத்தா இருக்கலாம். ஏன்னா கார்னர் வீடுனால கார்னர் சொத்து, குத்தல் சொத்து அப்படி இருக்கலாம். சரி. அதனால பூர்வீக சொத்து இருக்குதுன்னு சொல்றீங்க. சனி திக்பலமா இருக்குங்க. சாரம் கொடுத்தவர் திக்பலமா இருக்காரு. 7 திக்பலம். சனி கூட பூர்வீகம், அது செவ்வாயோட இருக்கார். அதனால இருக்கலாம்.
சார் இருந்து போயிருக்கலாம். இருந்து போயிருக்கலாம். இது யார் சொல்றது? ஜீவபிரகாஷினி. ஜீவபிரகாசினி இருந்து போயிருக்கலாம். அது ஏன் இருந்து போகும்? சார் இப்போ அப்பா தாத்தா சொத்து அப்படின்னா அப்பாவுக்கும் அது கணக்குல வரணும்ல சார். அப்ப ஆமா. அப்பாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பா சொத்து அப்படின்னு எடுக்கிறப்போ அந்த அவங்களோட இதுல வந்து 5ஆம் பாவத்துல வந்து அஷ்டமாதிபதி போய் உட்கார்றாரு அப்பா ஸ்தானத்திற்கு. ம். ம். அதனால இருந்துக்கலாம். ஆனா அது வந்து அது நிலைச்சு கடைசி வரைக்கும் வராம போயிருக்கலாம் சார். ம். சரி. இப்ப நான் ஏதாவது ஒண்ணு சொல்லட்டுமா? நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு பூர்வீக சொத்து தாத்தா சொத்து இருந்திருக்கும். ஆனா அது இவங்க அப்பாவுக்கு வராம போயிருக்கும். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா 5ஆம் அதிபதி 11ல அதுக்கு 2ஆம் இடம் திதிசூனியம், அங்க ராகு, அதுக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது புதன், அதுக்கு 7ஆம் இடங்கிறது புதன், அதுவும் நீசம். அப்போ இவங்க தாத்தாவுக்கு 2 தாரம் இருந்து முதல் தாரத்து பையனான இவங்க அப்பாவுக்கு அது கிடைக்காம 2வது தாரத்து பையங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. கேட்டு பார்க்கலாமா? ஐயா இது மாதிரி சொல்வதற்கு யாருனாலையுமே முடியாதுங்க ஐயா. இது அத்தனையும் அப்படியே உண்மைங்க ஐயா. எப்படி நண்பர்களே? அவங்க அப்பாவோட அப்பாவுக்கு 2 தாரம் ஐயா. இவர் மூத்த தாரத்தோட மகன்தான், ஒரே பையன்தான். இவருக்கு அப்புறம் 2வது தாரம் இருந்தது. அதனால அவங்க அப்பா கூட கொஞ்சம் மனஸ்தாபத்துல இருந்தாரு. போக்குவரத்து கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது. கடைசியா அந்த பூர்வீகமே எனக்கு வேணான்னு இவரே விட்டு கொடுத்துட்டாருங்க ஐயா. இது எப்படி எடுக்கணும் தெரியுமா? அதான் தெரியலங்கய்யா. சார் அந்த சனி பகவானுக்கு அதாவது 9க்கு அதிபதிக்கு 9ஆம் பாவம் அவரோட அப்பா. அப்ப அது வந்து 12ல போய் மறைஞ்சு கேதுவோட இருக்கு. அந்த 9க்கு அதிபதிக்கு 7ஆம் பாவத்துல ராகு திதிசூன்யத்துல இருக்கு சார். அந்த 9ஆம் அதிபதிக்கு 2ல செவ்வாய் சனி. அப்ப அவங்க அப்பாவுக்கு குடும்ப வாழ்க்கையில ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். எப்படி இன்னொரு முறை சொல்லுங்க, இதை ஏங்க முன்னாடி சொல்லலீங்க? நீ சொன்னவனாலதான் இங்கே புரியுது, அதுக்கு முன்னாடி புரிய மாட்டேங்குது. அதை வச்சுதான் சார் அது கிடைச்சிருக்காதுன்னா, ஆனா இந்த அளவுக்கு டெப்தா போகிறதுக்கு இன்னும் நாலேஜ் வரல சார். கிடைச்சிருக்காதுன்னு சொன்ன, அதாவது இருந்து போயிருக்கும்னு சொன்ன நீங்க அது ஏன்னு பாக்கணுமா இல்லையா? அது சும்மா சொல்லக்கூடாது. யோசிச்சுட்டேன் சார். அப்ப உங்களுக்கு கை தட்டுறேன். ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? பலன் சொல்லி சொல்லி பழகணும். அதுக்கு தான் சொல்றேன், பலன் சொல்லுதல் வகுப்புன்னு போட்டாவே முதல் ஆளா எல்லாரும் சேர்ந்துக்குங்க. ஏன்னா உண்மையை சொல்லுவதற்கு யாரும் இல்லை. உண்மையை சொல்லி கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இன்னும் கூட லாஜிக், இன்னொரு சின்ன லாஜிக்ல ரொம்ப எளிமையா ஜீவபிரகாசினி 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி, அதுக்கு 9, அதுக்கு 7ன்னு எடுத்தாங்க. அதுவும் கரெக்ட் தான். ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்தை சொல்லி போட்டுப்பாரு. ரொம்ப எளிமையா. கேது பாட்டி நேர் 7ஆம் ஸ்தானம் திதிசூனியம், அந்த அதிபதி சனி செவ்வாயோட முடிஞ்சு போச்சா? 12ஆம் இடம் பாட்டி, 12ஆம் அதிபதி செவ்வாய்,
அதுக்கு நேர் 7க்குரிய சுக்கிரன், அதுக்கு நேர் 8க்குரிய மாங்கல்யம், அந்த புதன் நீசம். முடிஞ்சு போச்சா? எடுக்கலாம் பாட்டி, தாத்தாவை எடுக்கணும்னா பாட்டி எடுக்கலாம்ல, எடுக்கலாமா கூடாதா? எடுக்கலாமா கூடாதா? ஏன் எடுக்கல சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், நான் இந்த பொது வெளியில ஏன் இந்த பலனை சொல்றேன்னா, எனக்கு அப்பாயின்மெண்ட் 1000 இருக்கு, எனக்கு திரும்ப அப்பாயின்மெண்ட் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் வரவங்கள்ட்ட இப்படித்தான் சொல்லுவேன், இப்படித்தான் அடிப்பேன், இப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவேன். அது யாரும் மறுக்க நோ கிடையாது. நம்ம சொல்ற ஜாதகத்துல நோ கிடையாது. 90 நான் சொல்ல இதெல்லாம் சென்னிமலையானவர் சொல்றேன். நான் என்ன ஒரு சாதாரண கருவி, நானே ஒரு சாதாரண கருவி. இப்ப நீங்க வயதோட்டம் 4க்கு வந்துச்சு இல்ல, வயதோட்டம் 4ஆம் இடத்து தானே வந்துச்சு. அந்த 4ஆம் அதிபதியான சூரியன் அவரு போய் 10ல் இருக்காருல்ல. இப்ப நான் சொல்றேன், இந்த அம்மா என்ன கேள்வி கேட்கறாங்க, இப்ப கேட்கறாங்க. இப்ப இந்த கணவர் கேட்பாரு, என்ன தெரியுமா கேட்பாரு, இந்த அம்மா அரசாங்க வேலைக்கு எழுதுறாங்க, எழுதி 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 எழுத்தாணி பிடித்த பிளவர் போல் ஆயிட்டாங்க, இவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கிறாரு. ஐயா என்னங்கய்யா? ஆமாங்க ஐயா, இது வரைக்கும் 5 முறை எழுதிட்டாங்க ஐயா. கிடைச்சிருக்குங்களா? ஐயா ஒன்றும் கிடைக்கலைங்க ஐயா. கிடைக்கணுங்களா? ஆமாங்க ஐயா, கிடைக்கணுங்க ஐயா. இப்ப 4ஆம் இடம் வயதோட்டம் சரியா போச்சா? பதவியை பத்தி கேக்குறாங்களா? 4ஆம் அதிபதி போய் 10ல நிக்குதா, சுக்கிரனோட நிக்குதா, குருவோட நிக்குதா இல்லையா? அப்ப 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட நின்று குருவோட நின்னா டீச்சர் கிடைக்குமா, டீச்சர் போஸ்டிங் கிடைக்குமா? டெட் எழுதுனேன், அதான் டெட் தானுங்க டீச்சர் போஸ்டிங். நான் டெட் எழுதுனேன், இதெல்லாம் எழுதி எழுதி ஃபெயில் ஆனாங்களா? ஆமாங்க ஐயா. எப்படி நண்பர்களே, கரெக்ட் தானே? அப்ப வயதோட கேள்வி கரெக்ட் தானே? பாருங்க, 4ஆம் இடத்துக்கு திரிகோணத்துல ராகு, 4ஆம் இடத்துக்கு திரிகோணத்துல ராகு இதுவரைக்கும் கிடைக்க விடல, இதுவரைக்கும் கிடைக்க விடல. சனி வேற 4ஆம் இடத்தை பாக்குது, கேதும் பாக்குது. அப்படின்னா இன்னும் இவங்க திருமணம் ஆகி வந்த இடத்துல இன்னும் சொந்த வீடு அடைவதற்கும் ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு காமிக்குது. எஸ் ஆர் நோ? எஸ்ஸுங்கய்யா, எஸ்ஸுங்கய்யா. அது சம்பந்தமாவும் கேள்வி கேட்கிறாங்க. ரெண்டே கேள்விதாங்க ஐயா, வீடு ஏன் அமையல, வேலைக்கு போவாங்களாங்கிறது மட்டும்தாங்க ஐயா கேள்வி. சரிதானே? இப்ப பலனையும் சொல்லி கேள்வியும் நம்மளே சொல்றோம், நம்மளே 6ஆம் இடத்துல கேது, சீக்கிரம் வேலைக்கு கொடுமா? ஆறுல கேது, அந்த 6ஆம் அதிபதி சுக்கிரன் போய் 10ல, சீக்கிரமா வேலை கொடுக்க மாட்டேங்குது, சீக்கிரமா வேலை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தம். சரி, 6ஆம் இடத்துக்கு நீங்க ஏதாவது பலன் சொல்றீங்களா நண்பர்களே? நீங்க ஏதாவது சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? இவங்க சிஸ்டரோட ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா 6க்கு 2ல செவ்வாய் சனி. சிஸ்டருக்கு அதுக்கு என்ன இருக்குது? 4க்கு 3ங்க 6, 6க்கு 2 சிஸ்டரோட ஃபேமிலி 6.
சித்தியா சிஸ்டர்? சிஸ்டர். ஓ, இவ அம்மாவோட சிஸ்டர். சாரி. சித்தி 6ஆம் இடத்துல கேது இருக்குது. சித்தியோட ஃபேமிலி கஷ்டப்பட. நான் சொல்றேங்க சித்தியே இல்லைன்னு. கஷ்டம் இல்லைன்னா இல்ல. சித்தி இருக்காங்களா இவங்களுக்கு? இந்த இல்லைங்கய்யா. சித்தி இல்லை. ஐயா மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்குங்க ஐயா இவன். மனசு சஞ்சல். கரெக்ட். ஏன்னா 4ஆம் இடத்து ஈஸ்வரியமா இருக்கு, 4ஆம் இடத்து கேது பார்த்து மனசு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னடா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. இல்லைங்கய்யா. ஐயா சரி, நரம்பு சம்பந்தமா ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குங்க சரி ஐயா? நீங்களே கேளுங்களேன். நரம்புங்கிறீங்க. அப்ப நரம்பு சம்பந்தமான சலம் சார், நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லைங்கய்யா. போதுங்களா? எத்தனை தடவை தான் நம்மளும் இப்ப நோயை சொல்றோம். இந்த வயசு பார்க்கணுங்க. நீங்கெல்லாம் தயவுசெய்து வயசு பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்ப யாருமே எத்தனை வயசு? இப்ப நான் சொல்லட்டுமா? கேதுனா முடியா? கேதுனா முடியா இல்லையா? ஆமாங்க சந்திரனா வெள்ளையா இல்லையா? இப்ப வயசு என்ன 40 ஆகுது. ஆனா இந்த அம்மாவுக்கு வந்து வெள்ள முடி வந்துருச்சுன்னு நான் சொல்றேன். ஐயா இருக்கா இல்லையா? ஆமாங்கய்யா, ஏகப்பட்ட வெள்ள முடி இருக்குங்கய்யா. இப்படி 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 சொல்லுங்க. இப்படி சொன்னா அஸ்தலாம்ல. சொல்லாம இல்லையா? 4ஆம் இடத்துல பாதகர் கட்டினால மனசுக்கு எதனா சஞ்சலம் கஷ்டம் இருக்கலாங்க. இவருக்கு கூட இருக்கலாம். அதைத்தாங்க சொல்றான். நீங்க இப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்களே யாரும். மனசுல சஞ்சலம் என்ன? வேலை கிடைக்கல, வீடு அமையலைங்கிற சஞ்சலம் இருக்கு. அதானே இருக்கு. இல்ல மனசுல வேற ஏதாவது சஞ்சலம் இருக்கு ஐயா? இதுதாங்க ஐயா சஞ்சலம். இந்த 2 விஷயத்துக்கு தான் ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க ஐயா. இதை முடிச்சிடுறீங்க. முடிச்சிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உண்டான பரிகாரம் சொல்லிடலாம் ஐயா. ஐயா 100% அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேங்க ஐயா. எப்படி பாலசுப்ரமணியம்? சூப்பருங்க. அவ்வளவுதான். சொல்லிக்கிட்டே வரணும். ஆனா பரிகாரம் சொல்லக்கூடாது. ஆமாங்க, அது சொல்லக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து வரணும்ல தட்சணை. ஐயா திருவண்ணாமலை போலாமாங்க? நான் உங்களை கேட்டேன். இப்ப நான் பரிகாரத்தை போய் சொன்னேன். சொல்லப்படாதுங்கிற திரும்ப திருவண்ணாமலை போல. அப்ப நீங்க யார் சொன்னது? இப்ப சொன்னது யாரு? விக்னேஷ் சார். விக்னேஷ் ஒரு 5000 எனக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறமே பரிகாரம் கேளுங்க. சரி சார். 7ஆம் இடம் கணவனுக்கு வர விட மாட்டேங்கிறீங்களா? வரட்டுமா வேணாமா? வாங்கய்யா. இப்ப 7ல செவ்வாய் சனி இருக்கு. கணவன் எப்படி இருப்பாரு? கணவனை பத்தி சொல்லுங்க. எல்லாரும் கேட்பாங்க, பெண்கள் ஜாதகம்னா திருமண பொருத்தத்துக்கு வரும்போது உங்களுக்கு கணவன் எப்படி வருவாரு, எப்படி எல்லாம் இருப்பாரு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இப்ப 7ஆம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து இருக்கிறது கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாகத்துல இருக்கிறார். இப்ப நீங்க சொல்லலாம், பலன் சொல்லுங்க. நல்ல உழைப்பாளியா இருப்பாரு, இளமையா இருப்பாருங்கய்யா. ரொம்ப பிடிவாதக்காரங்க. 7ஆம் அதிபதி சனியோர் இளமையா இருப்பாரு. யார் சொன்னது? சனியோர் இளமைன்னு சொன்னவர் யார் பாரு? ஐயா காளிமுத்தன்யா. ஏங்க காளிமுத்து? கொஞ்சம் வயது மூத்தவரா வயது மூத்தவரா? வயது மூத்த மாதிரி உடல் அமைப்பு இருக்குங்கய்யா. ஐயா நிதானமானவரா கருப்பா இருப்பாருங்க. கருப்பு 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 தான் எனக்கு. பில்டிங் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒர்க்ல ஏதாவது இருக்கலாம். கண்ணு 2 1 மயக்கம் 1000 வாட்ஸ் பவரு. ஐயா 4ஆம் அதிபதி மோட்ச வீட்டுல 2ஆம் அதிபதி மோட்சனால குடும்பத்திலே தாய்க்கு ஏதோ ஒரு இது இருக்கலாம். அதெல்லாம் இப்ப நான் கேட்கல. நான் கணவருக்கு வந்துட்டேன். கணவருக்கு வரும்போது தாயை பத்தி பேசிட்டு இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சார். என்னங்க? 10ஆம் பாவம் வீக்கா இருக்கு சார். அப்ப வந்துட்டு என்னன்னா செவ்வாய் சனி சேர்ந்தா செவ்வாய் வீக் ஆகும்னு சொல்லுவீங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் பொருளாதார ரீதியான அமைப்புகள்ல இவர் சுயமா வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கலாம்.
கணவரை பத்தி நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்க பாருங்க, முதல்ல பலன் எடுக்கிறவங்க முதல்ல எப்படி சொல்லணும்னா ஒரு முறையை வச்சுக்கணும். இப்ப 7ஆம் அதிபதின்னு போட்டா அவர் எங்க நிக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் கூட சனி இருக்கு அப்படின்னா கணவர் கொஞ்சம் கலர் கம்மியானவரா இருக்கலாம், கொஞ்சம் வெயிட் கூடுனவரா இருக்கலாம், கொஞ்சம் குண்டா. ஏன்னா கணவர் நின்ற இடத்துக்கு 6ஆம் இடம் திதி சூன்யமா இருக்குது. அப்ப ராகு இருக்குது, வயிறு பெருசா இருக்கலாம். கணவருக்கு நோய் இருக்கலாம். கணவருக்கு குறிப்பா இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. திருமணமாகி 4 ஆண்டுகளுக்குள் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் வந்திருக்கணும். கணவர் நின்றதற்கு 2ஆம் அதிபதியான, இது ஒன்னொன்னா கேட்கட்டுமா? நல்லா பாக்குறீங்களா? இப்ப நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இல்லையா? ஐயா ஐயா அது என்ன சொல்லும்? அருணாச்சலம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா இவங்க கணவருக்கு இருதய நோய் உண்டா? உண்டுங்க ஐயா, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இவர் கணவர் கொஞ்சம் குண்டா இருப்பாரா? ஆமாங்க ஐயா. கொஞ்சம் கருப்பா இருப்பாரா? குண்டா இருக்கிறதுனாலதான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னாங்க ஐயா. அப்படி இல்லைங்க, எங்களுக்கு ரூல் வேணும், அதுக்கு தான் கேட்குறேன். இவங்க கணவருக்கு பல்லு பிரச்சனை, பல்லு பூரா செவ்வாய் சனி அப்படின்னா பல்லு பிரச்சனை அதிகமா உள்ள கணவர். 8 பல்லு மாத்தி இருக்குங்க ஐயா. கணவருக்கு 2ஆம் இடம் குடும்பம் வருமானம், அந்த 2ஆம் அதிபதி குரு போய் 4ல. அப்ப கணவர் ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் பெரிய மேலாளராக பணிபுரிய வாய்ப்பு. ஆமாங்க ஐயா. அதே மாதிரி கணவருக்கு 3ஆம் அதிபதி சனி, அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த சனி. அப்ப கணவருக்கு இளைய சகோதரம் இல்லை, சகோதர சகோதரி இல்லை. இல்லை ஐயா, கடைசி பையன். அதே மாதிரி கணவர் நின்றதுக்கு 4ல குரு சூரியன் சுக்கிரன் அப்படின்னா கணவர் படிச்ச படிப்பு ஒண்ணு, பாக்குற வேலை ஒண்ணு. ஆமாங்க ஐயா, 100% உண்மை. படிச்ச படிப்பு வேற, பாக்குற வேற. கணவர் நின்ற இடத்துக்கு 5ல புதன், 5ஆம் அதிபதி 4ல. அப்போ படிப்புங்கிறது அவருக்கு அநேகமா இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள் இருந்திருக்கலாம். ஆமாங்க ஐயா, இன்ஜினியரிங் தான் படிச்சது. சரி, அதே மாதிரி கணவர் நின்ற இடத்துக்கு 5ல் புதன் இருக்குது, அது அந்த குரு போய் 4ல. அப்போ கணவருக்கு பூர்வீக சொத்து இருந்து போயிரும் இருக்குது. பூர்வீக சொத்து இருந்துச்சுங்க ஐயா, ஆனா இப்ப எதுவும் இல்லைங்க ஐயா. அதே மாதிரி பாருங்க நண்பர்களே, இங்கேயும் இந்த இடத்துலயும் கணவரோட 5க்குரியவன், கணவர் நின்றதற்கு 5ல புதன், 5க்குரியவன் குரு போய் 4ல, அதுக்கு 7க்குரியவன் நின்று 7ல திதிசூனியம். அப்ப கணவரோட தாத்தா அவருக்கு 2 பொண்டாட்டி இல்ல 3 பொண்டாட்டி? 3ங்க ஐயா. எத்தனை பொண்டாட்டி? 3 ஐயா. இப்படி கணவரை பத்தி நீங்க சொல்லணும் நண்பர்களே. கணவரோட தாத்தாவுக்கு 3 பொண்டாட்டின்னு சொல்றோம். அது ஏன் சொன்னோம்? கணவர் நின்றதற்கு 5ல் புதன், அந்த 5ஆம் அதிபதி 4ல், அதுக்கு நேர் 7ஆம் இடம் திரிசூனியம். அந்த 7ஆம் அதிபதி கூட குரு சுக்கிரன் 2 சேர்ந்து இருக்குது. அநேகமா 2 பொண்டாட்டி இல்ல 3 பொண்டாட்டி அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சூப்பர்ங்கய்யா. சூப்பர்ங்கய்யா. எங்கேயோ இருக்கு. அப்ப கணவரை பத்தி இதெல்லாம் சொல்லணும்ல. கணவர் சும்மா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொன்னா வரவன் ஏத்துக்கணும்ல. ஆமாங்க, கண்டிப்பா இப்படி வருவாரு அப்படி வருவாரு. கணவரை பத்தி A to Z சொல்லி பழகணும்ல நீங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்கய்யா. பழகணும்ல. கண்டிப்பா பழகணுங்கய்யா. நண்பர்களே, நீங்கள் கொஞ்சம் விட்டாலும் ஜோதிடத்தில் பலன் ஒன்றுக்கொன்று முரண்பாடா மாறிப்பு. ஜோதிட பலன் சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு அற்புத சூட்சுமங்கள் வகுப்பை நாளைக்கு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 2500 ரூபாய் கட்டணத்துல தொடங்குறேன். இது ஒரு சாம்பிள். 7 நாளைக்கு வகுப்பு நடத்துறேன். அப்ப எத்தனை சாம்பிள் வரும், எவ்வளவு நீங்க கத்துக்கலாம், என்ன ரூல் சொல்ல போறேன், எப்படியெல்லாம் அந்த வகுப்பு இருக்குன்னு நீங்க பாருங்க. அப்ப நான் ஜோதிட பலன் வரைக்கும் சூட்சுமங்கள் இவ்வளவையும் சொல்லி கொடுக்குறேங்கிறப்போ
உங்களுக்கு என்ன வந்து வேணும் டக்குன்னு சேர்ந்து டக்கு நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. நீங்க நாளைக்கு வரைக்கும் பணம் கட்டலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நாளைக்கு அக்கௌண்ட் என்ன ஆகும் இதாகும். ஆனா நாளைக்கு வகுப்பு நான் கட்டாயம் தொடங்கத்தான் போறேன் 7 மணிக்கு. அதில் தள்ளியெல்லாம் போட மாட்டேன், அதுக்கு வாய்ப்பே இல்லை. கலந்துக்கிறவங்க அதிர்ஷ்டசாலிகளா மாறி இது மாதிரி பல ஜாதகங்களை உதாரணமான ஜாதகங்களை போட்டு பொறுமையா, இதை விட பொறுமையா, இது கூட பொறுமை இல்லை, இதை விட பொறுமையாக விளக்கப் போகிறேன். விளக்க போகிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் நாளைக்கு நடக்கிற வகுப்புல கலந்துக்குங்க. அதே போல ஜோதிட சித்தன் குழுவிலும் எங்களுடைய இந்த இலவச ஜோதிட குழுவிலும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பர் 9842737800 வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐயா தணிகாச்சலம் ஐயா, எப்படியா இருந்து இந்த பலன்கள்லாம்? அருணாச்சல ஐயா. ஐயா எனக்கு உங்க அப்பாயின்மெண்ட் வேணுங்க ஐயா. இவ்வளவுதான் நண்பர்களே, இவ்வளவுதான் வெற்றி. இதை புரிஞ்சுவாங்க, இவ்வளவுதான் வெற்றி. சூப்பருங்க. வெற்றிங்கிறது இவ்வளவுதான். ஒரு பலன் சொன்னா அவங்க கடைசி வரைக்கும் என்ன ஆகணும்? மறக்கவே கூடாது நம்மளைய. இதுல இன்னும் 100 பலன் இருக்கு. நான் சொல்ல விட்டது இன்னும் 100 இல்ல 200 பலன் இருக்கு. ஏயா மாமனாரோட அப்பாவுக்கு 2 பொண்டாட்டிங்கிற, 3 பொண்டாட்டிங்கிற, அப்பாவோட அப்பாவுக்கு 2 பொண்டாட்டிங்கிற, என்னங்க வருதா இல்லையா? வருதா வள்ளி? வருதுங்க. அப்புறம் ஐயா அப்படியே வருதுங்க ஐயா. நன்றி நண்பர்களே. இன்றைய இலவச ஜோதிட வகுப்பில் இது உண்மையை உடைத்த வகுப்பு. உண்மையை ஒரு ஜாதகத்துக்கு 2 மணி நேரம் பலன் சொல்ல முடியுமா? இல்ல 5 மணி நேரம் சொல்ல முடியுமா? இல்ல ஒரு நாள் முழுக்கவே ஒரு ஜாதகம் சொல்ல முடியுமா? முடியும். நீங்க கட்டணம் கட்டினா, அதுக்கு உண்டான கட்டணத்தோட வந்தீங்கன்னா உண்டு. நீங்க ஜோதிடத்தை ரசிக்கிறவங்களா இருந்தா நான் கேட்கிற கட்டணம் கொடுங்க. உங்களை உட்கார வச்சுக்கிட்டு உங்க பக்கத்து வீடு, உங்க எதிர்த்து வீடு, உங்க தாத்தன், உங்க பேரன், உங்க பாட்டி, உங்க அம்மா, உங்க மருமக, 2வது மருமக, என்னென்ன வேணும், பொண்டாட்டி, காதலி, படிப்பு, எல்லாத்தையும் சொல்றோம். அதை கத்தும் கொடுக்க போறேன், பயன்படுத்திக்கிங்க. திரும்ப திரும்ப ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வகுப்பானது இப்பதான் இந்த விலையில இருக்குமோ ஒழிய வகுப்பு முடிச்சோன்னா அந்த விலை கிடைக்க போறது இல்லை என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். எல்லோரும் ஜோதிட சித்தன் குழுவிலும் இலவச ஜோதிட குழுவிலும் இந்த வகுப்பு எப்படி இருந்துன்னு பதிவு பண்ணி வெற்றி பெறச் செய்யுங்கள். நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. நன்றி.